அக்னியை பற்றி ரிக்வேதத்தில் என்ன சொல்லியிருக்கு? நிறைய மந்திரங்கள் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுக்குள்ளார நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய சமயத்துக்குள்ளார எவ்வளோ விஷயங்கள் சொல்ல முடியும் அப்படிங்கிறத எங்களுடைய ஜியாகிரஃபி ப்ரொஃபஸராக இருந்து ரிட்டையர்டான ப்ரொஃபஸர் ஆர் பார்த்தசாரதி சார் அவர்கள் இப்போ அந்த அக்னியை பற்றி நமக்கு ரிக்வேதத்தில் எங்கெல்லாம் அக்னியை பற்றி சொல்லியிருக்கா அப்படிங்கிறத பற்றி நமக்கு இப்போது ஒரு சின்ன விரிவுரை கொடுக்கறதுக்கு இருக்கார். அவருக்கு நம்மளுடைய கல்லூரி சார்பாக டிவி வாசுதேவா சார் அவர்களை கௌரவப்படுத்தும்படி கேட்டுக்கொள்கிறேன். நவோ நவோ பவதிஜாய மானோன்னாம் கேதுஷு சாமேத்யக்வே பாகம் தேவேபியோ விததாத்யாஜன் பிரச்சந்திரமா ஆஸ்திரதே தீர்க்கமாயு. எல்லாருக்கும் நமஸ்காரம். டாக்டர் பார்த்தசாரதி அவரை பற்றி ஒரு 2 வார்த்தை சொல்லிடுறேன். அவர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ப்ரொஃபஸர் பார்த்தசாரதி அவர் ஜியாகிரஃபி ப்ரொஃபஸராக இருந்திருக்கார். ஏஎம் ஜெயின் காலேஜில் இருந்துட்டு இங்கே இன்ஸ்டிடியூட்டில் எங்களுக்காக புராணத்தில் இருக்கக்கூடிய முதல்ல இவர் ஆரம்பிக்கிற ஒர்க் என்னன்னு கேட்டாக்கா, பொள்ளாச்சி மகாலிங்கம் சார் இருக்கிறச்ச இன்டர்நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் இன்டு ஏன்ஷியன்ட் சிவிலைசேஷன் சொல்லிட்டு கால நிர்ணயம் யுகத்தினுடைய அடிப்படையில் ஒருத்தர் நாப்போ ராமுதுரைன்னு சொல்லிட்டு ஒருத்தர் காலங்களை அடிப்படையாக வச்சுன்னு அவர் எப்போ எந்தெந்த காலம் அப்படின்னு சொல்லிட்டு அது நிர்ணயம் யுகத்தினுடைய அடிப்படையில் என்னென்ன காலம் எவ்வளவு காலம் ஒவ்வொரு யுகம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு புத்தகம் எழுதியிருந்தார். அதுக்கு பொள்ளாச்சி மகாலிங்கம் சார் இவர்கிட்ட கேட்டுட்டு இவர் எப்படி அவர் எழுதியிருக்கிறது எல்லாம் கரெக்டாக இருக்கா, அது சப்போர்ட்டிவாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருந்தார். அப்போது ஆரம்பித்தது அவர் நாங்கள் எங்களுடைய ரெக்வஸ்ட்டுக்கு ஏற்றுண்டு எங்களுக்காக அவர் புராணத்தெல்லாம் படிச்சுட்டு எங்கள் இன்ஸ்டிடியூட்டில் ஜியாகிரஃபி சம்மந்தமாக இருக்கக்கூடிய முன்னாடி இப்போ 2 ப்ராஜெக்ட் பண்ணிட்டுருக்கார். அவர் ஒன்று அவர் ஏற்கனவே ஒரு புத்தகம் போட்டுட்டார். அவர் சதுர்யுகா கேலண்டர்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் நம்ம இன்ஸ்டிடியூட்டில் போட்டிருக்கோம். அது யுகத்தினுடைய நிர்ணயங்கள் எல்லாம் எந்தெந்த காலங்கள் என்னென்ன இவ்வளவு நிர்ணயம் சொல்லிட்டு புராணத்தினுடைய அடிப்படையிலையும் வரலாற்றினுடைய சான்றுகள் என்னென்ன இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்லாம் இருக்கோ அந்த இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாம் படிச்சுட்டு யுகத்தினுடைய என்னென்ன பேசிஸ் முன்னாடி இருக்கக்கூடிய வியூஸ் எல்லாம் என்ன தப்பாக இருக்குது அந்த வியூஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணுறதுக்கு எல்லாமே நம்ம சாஸ்திர ரீதியாக புராணத்தில் சொல்லியிருக்கக்கூடிய ரீதியாக அதனால தான் நாங்கள் அவர் கிட்டத்தட்ட அபிநவ சூத்த பௌராணிகர்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த புராணங்கள் எல்லாம் அவர் படித்து பார்த்துட்டு புராணத்தில் சொல்லியிருக்கக்கூடிய கால நிர்ணயங்களை என்னென்ன இருக்கோ அதை ஜியோகிராஃபிக்கல் ஆஸ்பெக்டில் மேட்ச் பண்ணி ஜாகிரபி சம்பந்தமாகவும் புராணத்துக்கு விரோதம் இல்லாமலும் அந்த கால நிர்ணயம்லாம் பண்ணியிருக்கார். இவர் பண்ணியிருக்கக்கூடிய இன்னொரு விசேஷமான ஒரு கான்ட்ரிபியூஷன் என்னன்னு கேட்டாக்கா, சப்மெரின் ஃபயர் வடவாக்னி சம்பந்தமாக இருக்கக்கூடிய விஷயத்தெல்லாம் நம்ம சாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்கு புராணத்தில் என்ன சொல்லியிருக்குங்கிறது அந்த விஷயத்தெல்லாம் எடுத்துட்டு அதையும் ஒரு புத்தகம் மாதிரி போட்டிருக்கார். அவர் அப்புறம் எவல்யூஷன் ஆஃப் எர்த்துன்னு சொல்லிட்டு அதை பற்றியும் அது எல்லாமே காலத்தினுடைய அடிப்படையில் வச்சுன்னு என்னென்ன காலங்கள் எப்படி மாறுறது அதுக்கு ஆக்சுவலாக வாஸ்தவமாக புராணத்தில் இருக்கக்கூடிய ரெக்கார்ட்ஸு நம்ம புராணம் எல்லாமே கரெக்டாக தான் சொல்கிறது. புராணத்தில் இருக்கிறது எல்லாமே இன்கன்சிஸ்டன்சிஸ் இருக்குது, தப்பாக சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சில பேர்லாம் தப்பாக ஆரோபணம் பண்ணிட்டு இருக்கான். அதெல்லாம் இல்லை, நம்ம புராணத்தை எல்லாமே கரெக்டாக நிர்ணயம் பண்ணது எல்லாமே சாஸ்திரோக்தமாக கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அதை ஸ்டடி பண்ணிட்டு இவர் நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்கார். இவரை நாங்கள் ரெக்வஸ்ட் பண்ணிட்டதுனால இவர் அக்னி சம்பந்தமாக இவர் ஏற்கனவே அக்னி பற்றி இந்த விஷ்ணு மோகன் ஃபவுண்டேஷன்லேயும் பேசியிருக்கார். அவர் அந்த அக்னி சம்பந்தமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் இவருக்கு நல்லா பரிச்சயமாக இருக்கிறதுனால புராணத்துலேருந்து நிறைய விஷயங்களை எடுத்து அதை இதிகாச புராணாபியாம் வேதம் சமூபபுரம் வேதம் சொன்ன மாதிரி அந்த புராணத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அக்னி சம்பந்தமாக இருக்கக்கூடிய விஷயங்களை ப்ரொஜெக்ட் பண்ணி வேதத்தில் இருக்கிறதோட சம்பந்தப்படுத்தி இவர் இவருடைய உபன்யாசம் அமையும் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். அதுக்காக இவர் வந்திருக்கார். நான் ஜாஸ்தி டைம் எடுத்துக்காமல் இவரையே இவர் மூலமாகவே கேட்டுக்கலாம்னு சொல்லிட்டு இவரை ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறேன். ப்ரொஃபஸர் பார்த்தசாரதி உங்கள் இந்த அக்னி சம்பந்தமான விஷயங்களை அவர் சொல்லுவார். இப்போ ஸ்ரீ குருபியோ நமஹ. இங்குள்ள பெரியோர்கள் எல்லோருக்கும் நமஸ்காரம். இங்கே நிறையா பேர் நன்றாக வேதம் படித்தவர்கள், சம்ஸ்கிருதம் அறிந்தவர்கள். அவர்களுக்கு முன்னால் இந்த பாருங்கள், சால்வை பெருசு, அதை வாங்கிட்ட ஆள் சிறுசு. இங்கே விஷயம் பெருசு, ஆனால் அதுக்கான ஞானம் எனக்கு சிறுசு. இருந்தாலும் சார் சொன்ன மாதிரி இதிகாச புராணாபியாம் வேதம் சமுபிரமியத்துன்னு சொல்லிட்டு வேதத்தில் உள்ள அறிவு
வெறும் பிரார்த்தனைகள் மட்டுமல்ல, அது பிரபஞ்சத்தோட பல உண்மைகளை எல்லாம் சொல்லுகிறது அப்படிங்கிற ஒரு கருத்து. அந்த கருத்து அதை விளக்கும்போது இப்போது இன்றைக்கி ஒரு சத்வாரி, இந்த காளமாட்டுக்கு 4 கொம்பு, அந்த மாதிரி ஒரு மந்திரத்தை சொன்னார். அதை எடுத்துட்டு 400 கோடியே 400 கோடி வருஷம்னு சொல்லிட்டு 4 கோடி வருஷம் சொல்லிட்டு 4 கோடி 30 லட்சம் வருஷம் சொல்லிட்டு இது கல்ப காலத்தை தான் குறிக்கிறதுன்னு சொல்லிட்டு வாக்குக்கு சொன்ன மந்திரத்தை மாற்றி அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்படி இல்லாமல் புராணத்தின் அடிப்படையாக கொண்டு இந்த வேதத்தை, அதுக்கு இதிகாச புராணங்களில் வேதம் என்ன சொல்லியிருக்கோ அதுக்கான கதைகள் விரிவாக சொல்லப்பட்டிருக்கிறதுனால அதை வைத்துக்கொண்டு நாம் அந்த வேத உண்மைகளை சொல்ல வேண்டுமே தவிர்த்து தனிப்பட்ட முறையில் நம்ம சொல்லக்கூடாது அப்படிங்கிற அபிப்பிராயத்தில் தான் நான் முயற்சி செய்து வரேன். இன்றைக்கி அதனால் இந்த பேச்சிலையும் சில கருத்துக்களை எடுத்து வைக்கிறேன். முதல்ல கொஞ்சம் வேதத்தை பற்றி அக்னி பற்றி சொல்லிவிட்டு அதுவும் பொழிப்புரையாக நான் சொல்கிறேன். என்னென்ன விஷயங்கள் இருக்குது எல்லாம் இங்கே பெரியவர்களுக்கு தெரியும், சிலருக்கு கொஞ்சம் தெரியாது, அவர்களுக்காகனு வச்சுக்கலாம். ஏன்னா இங்கே சீனிவாசன் சார் இருக்கார், அப்புறம் நம்ம ராமகிருஷ்ணன் சார் இருக்கார், பெரியவர் சொல்லவே வேண்டாம். அவர்களெல்லாம் இருக்கிற போது எனக்கு ஒரு வாய்ப்பு தெய்வாதீனமாக கொடுக்கப்பட்டது. அதை ஏற்று நான் சில கருத்துக்கள் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். உலகத்தில் எல்லா பழமையான நாகரீகங்களிலும் இயற்கை சக்திகளை வணங்கக்கூடிய ஒரு வழக்கம். அவற்றுக்கு அந்தந்த பகுதிகளை பொறுத்து தேவதைகளை அவர்கள் உணர்வார்கள், கற்பிப்பார்கள். இவன் சொல்ல கிடையாது, உணர்வார்கள். ஃப்ரேசருங்கிற அப்படி தான் சொல்கிறான் கம்பேரிட்டிவ் ரிலிஜனில். அந்தந்த பகுதிகள் அந்தந்த இயற்கை சக்திகள் தனக்கு உதவி செய்யும் உணர்வார்கள் தான் சொல்கிறான். அதனால் பயத்தினால அந்த ரிலிஜனை காட்டில் பயம், அதனால் மரத்தை வணங்கினான் அப்படின்னு சொல்லலை. அவன் 50 வருஷம் புஸ்தகம் எழுதினான். அதனால் உணர்வார்கள். அப்போது அவர்கள் எந்தெந்த தெய்வங்களை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்பது எதை பொறுத்தது என்றால் அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஜாகிரஃபியை பொறுத்தது தான். இதில் நாம் எதை பற்றி யோசிக்க வேண்டாம். ஏன்னா புராணங்கள் சொல்லும்பொழுதே கிருத்தயுகம் திரேதாயுகம் என்று 2 விதமாக இருக்குது. கிருத்தயுகம் திரேதாயுகம் காலக்கணக்கில் பெருசாக இருக்குது ஒன்று. 2வது தர்மத்தை வைத்து மக்களோட வாழ்க்கை முறையை வச்சு ஒரு கிருத்தயுகம் தேத்தாயுகம் சொல்கிறது இருக்குது. அதில் வர்றபோது தான் கிருத்தயுகத்தில் இருந்த மக்கள் அவர்கள் இயற்கையோடு இருந்தார்கள். பின்னால் திரேதாயுகத்தில் தான் ரிஷிகளுக்கு மந்திரங்கள் அருளப்பட்டன, ராஜ்யங்கள் வந்தன, சட்டத்திட்டங்கள் வந்தது, ஒழுக்கம் வந்தது, ஜாதிகள் வந்தது, யாகங்கள் இப்படி எல்லாம் சொல்லிட்டு வருது. அதனால் அந்த முறையே இருக்கிறதுனால இது என்னது அங்கே அந்தந்த பகுதியில் இருக்கிறதா வருது. அப்படி இப்போது மத்திய திரைக்கடை பகுதியில் எடுத்தால் அங்கே அவளுக்கு பூகம்பம் உண்டு. அதனால் பூகம்பத்துக்கு ஒரு கடவுள் உல்கன்னு உண்டு. அதே மாதிரி நதிகள் முக்கியம், அதனால் நதிகளுக்கு எல்லா இடத்துலையுமே உண்டு. ஆகாச கடவுள் உண்டு, பூமிக்கு கடவுள் உண்டு, அங்கெல்லாம் உண்டு. ஆனால் நம்ம தேசத்தில் பார்த்திங்கன்னா பூகம்பத்தினால் நமக்கு அதிக பாதிப்பு இல்லாதனா தனியாக பூகம்பத்துக்குன்னு தனியாக கடவுள் கிடையாது. அதனால் இங்கே ஆனால் மழை கடவுள் உண்டு. மற்ற ஊரில் இல்லை, நதிக்கு கடவுள் உண்டே தவிர்த்து மழைக்கு கடவுள் நிறைய இடத்துல கிடையாது. மழை கடவுள் தனியாக கிடையாது. அந்த மாதிரி அப்போது இது தெய்வங்களை எல்லாம் எல்லா சக்திகள் இருந்தால் கூட அந்தந்த பகுதிகள் ஏற்றுக்கொள்கின்றன. அதுலேயும் எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய ஒரு கடவுள் காமன் எதுன்னு கேட்டால் அக்னி. எல்லா இடத்துலையும் அக்னி. மற்ற ஊர்லெல்லாம் எல்லா இடத்துலையுமே அக்னிக்குன்னு தனி கிரியைகள் இருந்தன. ஆனால் அந்த நாகரிகங்கள்லாம் இப்போ வேறு சில மதங்கள் இடையில போனதுனால எல்லாம் போய்விட்டன. ஆனால் நமது பாரத தேசத்தில் மட்டும் அது இடையறாது இன்றைய வரைக்கும் நன்றாக வளர்ந்திருக்கிறது. வெவ்வேறு ரூபத்தில் வந்துடும். மாற்று மதத்தவர்கள் கூட அதை பற்றி பேசக்கூடாதுன்னாலும் ஒரு விஷயம் என்னென்னா, அவர்களுக்கு இந்த இந்து மதத்தை பற்றி ஒரு பெரிய பயம் என்னன்னு கேட்டால், பல தெய்வங்கள் இருக்கிறதில்ல, எதுவும் உருவ வழிபாடு கிடையாது. அவர்களுக்கு பெரிய பயமே இந்த அக்னி வொர்ஷிப் தான். ஏதான ஒரு காலத்தில் பாருங்க, அங்கே எங்கெங்கே எங்கெங்கெல்லாம் முடிஞ்சுட்டு நின்றுத்து, ஹோமமெல்லாம் நிறுத்து. ஆனால் விளக்கு பூஜைன்னு ஒன்று வரும், தீமிதித்தல்னு ஒன்று வரும். இப்படி அக்னி வெவ்வேறு ஸ்வரூபத்தில் அக்னி வொர்ஷிப்பு இந்த தேசத்தில் இன்றைக்கு வரைக்கும் மாறாமல் இருக்குது. எனவே பாரத தேசத்தில் அக்னி கடவுளானது மற்ற தேசங்களைப் போல இல்லாமல் ஒரு உன்னதமான பல பரிமாணம் உள்ள வழிபாடாக இருந்து வருகிறது. பாரத நாட்டின் அக்னி வழிபாடு மற்ற நாடுகளின் அக்னி வழிபாட்டு
வழிபாடு ஒரு குறியீடு, மற்ற நாடுகளில் ஒரு குறியீடே ஆகும். ஆனால் பாரத நாட்டு அக்னி வழிபாடு மிகவும் ஆழமான, ஏராளமான, பொருள் பொதிந்த, பலன் தரும் வழிபாட்டு முறையாகும். பண்டைக்காலம் முதல் இது இருந்து வருகிறது. இந்து மதம் பஞ்சபூதங்களையும் பிரகிருதியின் அம்சமாக நினைக்கிறது. பிருத்திவி, ஜலம், அக்னி, வாயு மற்றும் ஆகாசம் 5 பூதங்களிலும் ஆதாரமாக இந்த பிரபஞ்சம் உள்ளது என்றும், பஞ்சபூதங்களுமே தெய்வங்கள் என்றும், தெய்வ சாநித்தியம் உள்ளது என்றும் கொள்கிறது. இவ் 5இல் அக்னி வேதகால ரிஷிகளால் அதிகமாக போற்றப்படுகிறான். வேதத்தில் 400 சூத்திரங்கள் இந்திரன் வழிபடப்படுகிறான். அக்னி அதற்கு அடுத்ததாக 200 சூத்திரங்களில் அவன் பாராட்டப்படுகிறான். இந்த ரிக்வேதத்தின் ஆரம்பமே இந்த அக்னியை பற்றின அக்னிமீலே புரோஹிதம் என்கிற மந்திரம்தான். அக்னியை பற்றி ஸ்தோத்திரம் செய்வதுதான். ரிக்வேதத்தில் ஏராளமான விஷயங்கள் இருக்கிறது. அதில் சில அக்னியை பற்றிய சில விஷயங்களை இங்கே தொகுத்து கொடுக்கிறேன். 1, இவன் வாக்குக்கு அதிபதியாவான் அக்னி. அடுத்தது, அக்னி காளையாக, பறவையாக உருவகப்படுத்துகிறான். நம்ம இந்து மதத்தில் நிறைய உருவகப்படுத்தல்ங்கிறது ரொம்ப அதிகமாக உண்டு. இப்போது தைத்திரியத்தில் எடுத்தாக்க வேதத்தை கருடனாக உருவகப்படுத்துவார்கள். தஸ்ய யஜுரே வசிரகா சாமதட்சிண பட்சகா ரிக் உத்தர பட்சகா அதர்வாங்கீரசோ புச்சம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு சிரசு இந்த வேதமாகிய பறவைக்கு சிரசு யஜுர்வேதம் என்னும், சாம ரிக்வேதங்கள் இறக்கைகள் என்றும், அதர்வம் புச்சம் என்றும் விளக்கி சொல்கிறது. அதே மாதிரி பிரம்மாண்ட புராணம் சொல்லும்போது காலத்தை, சம்வத்சரத்தை பறவையாக சொல்கிறது. ஆக சம்வத்சரம்ங்கிறது அந்த சம்வத்சர சிறகா, அதில் 2 தட்சிணாயனம், உத்தராயணம் 2 சிறகுகள் என்று அது வர்ணிக்கிறது. இந்த மாதிரி வர்ணிப்பதனாலே ஒரு பெரிய ஒரு கருத்தோட பாகங்களை முதற்கொண்டு நாம் சரியாக புரிந்து கொள்ள முடிகிறது. அப்படி அக்னியை காளையாக, பறவையின் உருவையாக ரிக்வேதம் விளக்குகிறது. நெய் அவனுக்கு ஆகாரம், கிருத்தம், அன்னம் என்று அது பூரா இயற்கையில் என்ன நடக்கிறதோ அது வேத மந்திரங்கள் அது அவனோட ஆகாரம் என்று சொல்லுகிறது. தேவதைகளின் ஹவிஸை கொண்டு கொடுப்பவன், மக்களுக்கு செல்வத்தை அழிப்பவன். எப்படி பாஸ்கராத் ஆரோக்கியம் பாஸ்கராத் இச்சேத் அப்படின்னு சொல்கிற மாதிரி, ஞான வித்தேத் மகேஸ்வரகான்னு சொல்லி மோட்ச வித்தேத் ஜனார்தனகான்னு சொல்கிற மாதிரி, அதே மாதிரி ஐஸ்வர்யம் ஒன்றுன்னா அக்னியை வழிபட வேண்டும் என்ற ஒரு வழக்கமானது இங்கே ஒரு பழமொழியானது இங்கே இருக்கிறது. இந்திரன், சோமன், மருத்துக்கள் ஆகியோருடன் மந்திரங்களில் இவன் அழைக்கப்படுகிறான். பிரம்மத்தை அறிந்த முதல் 3 தேவதைகள் இந்திரன், வாயு, அக்னி. வேதமே சொல்கிறது இவா 3 பேருக்கு தான் பிரம்மத்தை பற்றி முதல்ல தெரியணும். அந்த 3வரில் ஒருவன் இவன். இருளை போக்குவன் இவன். புற இருளையும் போக்குகிறான், அக இருளையும் போக்குகிறான். எனவே ஞானத்தை தருபவன். சிறு சிறு என்பது அவனோட பூத சப்தம். அதாவது பஞ்சதசிங்கிற நூலில் வித்யாரண்யர் ஒவ்வொரு பூதங்களும் அது என்ன சப்தத்தை செய்யும் அப்படின்னு சொல்கிறார். அதில் சொல்கிற போது பிருத்திவியை பற்றி சொல்கிற போது பூகம்பம் வரபோது பூமியை கடகடான்னு சத்தம் வரும். அதனால தான் நம்ம இன்றைக்கி சொல்கிற போது கடகடான்னு வேலை செய்ய அப்படின்னு சொல்கிறோம். அதேமாதிரி கோவம் வரபோது எரியிற போது சிறு 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 சத்தம், இல்லை சிறு சிறுன்னு கோவிச்சுக்கிறான் அப்படிங்கிறான். அதே மாதிரி தண்ணி புழு புழுன்னு தண்ணி அப்படியே புழு புழுன்னு பிடிச்சிக்கிறான், விட மாட்டேங்கிறானே அப்படின்னு நாம் சாதாரணமாக ரெட்டக்கிழவி எப்படிம்போம். அதில் இயற்கையாக என்னென்ன பஞ்சபூதங்களோட சப்தங்கள் இருந்தோ அதையே நாம் பழக்கத்தில் அந்த அளவுக்கு இது யாருக்கு இது இந்த மாதிரி வித்யாரண்யரோ அல்லது அதுக்கு முன்னாலேருந்த வேத காலத்திலேருந்து இந்த சப்தங்கள் இருக்குது என்று தெரியாவிட்டாலும் கூட இது இன்றைக்கி கூட இது பழக்கத்திலே உள்ளது. அக்னி யக்ய சாரதி. அக்னி தினமும் தூண்டப்படுவதால் இளைஞனாகவே இருக்கிறான். ஜலத்திற்குள் அக்னியாக உள்ளான், ஜலத்தில் தோன்றினான். சாதாரணமாக நமக்கு தெரிஞ்சது ஜலம் 3 தான். அதாவது பனிக்கட்டியாக இருக்கிறது, ஜலமாக இருக்கிறது, ஆவியாக இருக்கிறதுன்னு. அதுக்கு ஒரு 4வது ஸ்டேஜ் வேதங்களும் மற்ற இதுவும் சொல்கிறது. அது என்ன ஸ்டேஜ்னு தெரியல. அந்த ஒரு பெரிய அதை சில சொல்கிற போது அப்பிரதீக சலீலம்னு சொல்கிறாங்க. அதோட ஸ்டேஜ் தெரியல. அதுக்குள்ளே தான் எல்லா மண்டங்களும் எல்லா பூதங்களும் இருக்கின்றன அப்படின்னு தெரியறது. ஆனால் அதை பற்றி நமக்கு விளக்கம் தெரியலை. அதனால் ஜலத்துக்குள்ளே இருக்கிறான். ஆகாசத்தில் பிறந்தவன். மாதரிஸ்வனால் பூமிக்கு கொண்டு வரப்பட்டவன்.
இதெல்லாம் வேத மந்திரங்கள், ரிக்வேத மந்திரங்கள் சொல்கிறது. அவன் ஜாத வேதஸாக எல்லாவற்றையும் அறிவு பெற்றவனாக உள்ளான். அக்னி இறந்தவர் உடல்களை உண்பவனாகவும் துர்தேவதைகளால் ஏற்படும் துன்பத்தை போக்குவனாகவும் உள்ளான். இதெல்லாம் வேதங்கள் அந்தந்த மந்திரத்தில் அவனை பற்றி பேசுகிறது. ஸ்வாகா மற்றும் சொதா ஆகியோர் அவனின் இரு மனைவிகள். விக்கிரகத்தில் வெடிக்கிற போது அவர் தாடியுடன் கூடியவராகவும் தலையில் அனல் பறக்கும் முடியை கொண்டவராகவும் 4 கோரைப்பற்களை கொண்டவராகவும் வெள்ளாட்டின் மீது உட்கார்ந்தவராகவும் நெற்றியில் 3ஆம் கண்ணை உடையவராகவும் 4 கைகள் அல்லது 2 கைகள், 2 ரூபம் உண்டு. 4 கைகள் நெருப்பு, சூலம், ஜபமாலை மற்றும் வர முத்திரையுடன் இருப்பார். அவருடைய தேரை கிளிகள் இழுத்துச் செல்ல மருத்துக்கள் உடனே வருவார்கள். இவனை ரத்னதாத்தா, ரத்னங்களை அளிப்பவன் என்றது வேதம். சாயனர் இங்கு ரத்னம் என்பது யாகங்களின் சிறந்த பயன் என்று குறிப்பிடுகிறார். ஆனால் உலகிலும் நவரத்னங்கள் இருக்குது. அதில் இந்த பவழம், முத்து இதெல்லாம் இயற்கை பூச்சிகள்னால் உண்டாகுது. இந்த ரத்னங்களை விட இந்த நெருப்பினால் உண்டாகும் மற்ற ரத்னங்கள் நிஜமாகவே உயர்ந்தது தான். அதனால் உயர்ந்த ரத்னங்களை கொடுப்பவன் அக்னி என்பது பௌதீகத்திலும் சரியானது தான். அவன் பெற்றோர்களாக வெவ்வேறு இடத்துல 2-3 இடத்துல வெவ்வேறு மாதிரி சொல்லியிருக்கு. அதிதி மற்றும் கஷ்யபரும் அங்கிரஸ் முனிவரும் பிரம்மாவும் குறிப்பிடப்படுகின்றனர். பவமானா, பாவகா, சுச்சி ஆகியோர் அந்த அக்னியின் மக்கள், அதிலேருந்து உருவானவர்கள். வாயு அக்னியின் நண்பன். அதே மாதிரி வாயுவை சொல்கிற போது அக்னி சக்கான்னு சொல்லுவாங்க வாயுவை சொல்கிற போது. ஆக இவர் ஒருத்தர் காம்ப்ளிமெண்ட்ரி. மித்ரா வருண் என்ற தேவதையில் மித்ரனாக அக்னியும் வருணனாக இந்திரனும் அறியப்படுகிறான். அக்னியின் முக்கியமான செயல்கள் எல்லா பொருள்களையும் எரிக்கும் தன்மை, அஞ்ஞானத்தை போக்கி அறிவை வளர்க்கும் தன்மை, உணவை சமைப்பது, சாப்பிட்ட உணவை ஜீரணம் செய்கிறது, உடலை உயிருடன் வைத்திருப்பது ஆகியவை இவனோட குணம். அடுத்த இன்னொரு பண்பு, ஒரு மனிதனின் வாழ்க்கையில் உள்ள 40 சம்ஸ்காரங்களில் சாட்சியாக உள்ளார். அது ஒரு முக்கியமான விஷயம். அக்னியின் வகைப்பாடு. ரிக்வேதம் அக்னியின் 34 பொருட்களை அல்லது அர்த்தத்தை சொல்கிறது, அல்லது வகைப்பாடை அது விளக்குகிறது. அக்னி ஒருவனே என்றாலும் இருக்கும் இடம், செயல்பாடு மற்றும் தன்மைகள் அடிப்படையில் பல பெயர் தாங்கி செயல்படுகிறது. ரிக்வேதம் அதனால் அதை 31 பொருட்களை காண்பிக்கிறது. தோன்றும் இடத்தை வைத்து பவமானம், பாவகன், சுச்சி என்று 3ஆக பிரிக்கிறது. பவமானன் புவியில் சமுத்திரம் கடைவதால் உண்டாகிறது. இதுவே அரணிக்கட்டையிலும் கடையும் போதும் உண்டாகிறது. இது கார்கியபத்திய அக்னியாக மனிதனுக்கு பயன்படுகிறது. பவமானன் மகன் ஹவ்யவாகன் ஆவான். அவனுக்கு மற்றொரு பெயர் வைஸ்வானரன் என்ற பெயர். இதுவே உயிர்களை தாண்டி உலகில் நிலைநிறுத்தி செயல்பட வைக்கிறது. இது நைமித்திக அக்னி. இதற்கு நைமித்திக அக்னி என்ற பெயரும் உண்டு. அடுத்தது பாவகன். பூமிக்கடியில் கடலில் உள்ளது. இதன் வெளிப்பாடு மின்னல் மூலமாக. இது மழையுடன் சம்பந்தப்படுவதால் சகசிராக்ஷன் இவன் மகனாக சொல்லப்படுகிறான். 3வது சுச்சி. இவர் தோற்றம் ஆகாசத்தில். இவர் சூரியனாக நம்மால் உணரப்படுகிறான். இந்த பவமானம், பாவகி, சுச்சி இந்த 3ம் சாதாரணமாக விஷயத்தை, வேதம் சொல்லக்கூடிய விஷயத்தை புராணங்கள் சொல்லக்கூடாது. பாகவத புராணம்லாம் சொல்கிற போது இந்த பவமானம், பாவகி, சுச்சி ஆகிய 3 அக்னிகளும், ஒன்று ஆகாசத்தில் இருக்க சூரியன்கிட்டேருந்து வரக்கூடிய அக்னி, அப்புறம் பூமியிலேருந்து உண்டாகக்கூடியது, ஜலத்திலேருந்து உண்டாகக்கூடியது. இந்த 3 அக்னியும் சுவாயம்பூ மனு காலத்தில் உண்டாகி, முதல் மனு, அதாவது அந்த காலப்பிரமாணமும் சொன்னால் இன்றைக்கு 2000 மில்லியன் வருஷத்துக்கு முன்னால், அதுவும் சொல்லுவோமே, இயற்கையும் சொல்லுவோம். 2000 மில்லியன் வருஷத்துக்கு முன்னால் தோன்றியது. ரொம்ப ஆதியில் இல்லை, முதல்ல பின்னால் தான் வருது. அந்த மூன்றும் ஒவ்வொரு இப்போ நாம் 7வது மன்வந்தத்தில் இருக்கோம்.
ஒவ்வொரு மன்வந்தரமும் 306 மில்லியன் வருஷம், 300ன்னு வச்சுப்போம். அந்த முதல் மன்வந்தரம் முடியும் பொழுது 3ம் வசிஷ்ட சாபத்தால் இறந்து விட்டது. அதற்கப்புறம் அடுத்த சுவாரோஜிஷ மனு வந்த உடனே அது உயிர்ப்பித்து விட்டது. இது பாகவத புராணம் சொல்கிறது. ஆனால் பிரம்மாண்ட புராணம் என்ன அழகாக சொல்லுதுன்னா, ஒவ்வொரு மன்வந்தரத்திலும், அதாவது 300 மில்லியன் வருஷத்துக்கு ஒரு தடவை, ஒரு கல்பத்தில் 16 மனு, அப்புறம் ஒவ்வொரு மன்வந்தரத்திலும் ஒரு இந்திராதி தேவர்கள் பிறப்பார்கள், சப்தரிஷிகள் பிறப்பார்கள், மருத்துக்கள் 49 பேர் உருவாவார்கள். அதுக்கப்புறம் இந்த 3 பவமான பாவகி சுச்சிங்கிற 3 அக்னியும் இந்த 3 இடத்துலேருந்து தோன்றும். அந்த மன்வந்தரம் முடிவதும் 3ம் இறந்துவிடும். அடுத்த மன்வந்தரத்தில் உண்டாகும். இது புராணங்கள் நமக்கு சொல்வது. வேதம் சொன்னது பவமானம் பாவகி சுத்தி எங்கே வருதுன்னு சொல்லிடுது. அதுக்கு புராணங்கள் சொல்கிறது. அதுக்கு இங்கே விஞ்ஞான உண்மையாக பார்க்குற போது விஞ்ஞானிகள், அதாவது சிஇபி புரூக்ஸ்னு ஒருத்தர், அவர் கிளைமேட் த்ரூ த ஏஜஸ்னு ஒரு புஸ்தகம், அதில் பெரிய பெரிய ஆட்களோட புஸ்தகத்தெல்லாம் எடுத்து எழுதியிருக்கார். அவர்கள்லாம் சொல்வது என்னன்னு கேட்டால், சுமார் 250 அல்லது 270 மில்லியன் வருஷத்துக்கு ஒரு தடவை பூமியில் என்ன ஆகும்னு கேட்டால் இந்த ஐசேஜஸ் உண்டாகும். அது பலவிதமான ஐசேஜ் உண்டு. ஒரு பகுதியில், ஒரு மலையில் மட்டும், இமயமலையில் மட்டும் வர்ற மாதிரி உண்டு. இல்லை இந்த கனடா மாதிரி துருவ பகுதியில் வர்றது உண்டு. உலகம் முழுக்க வர்றது ஒன்றுண்டு. அதுக்கு ஸ்னோபாலிங் ஆஃப் எர்த்துன்னு பேர். போல்லேருந்து போல் வரைக்கும் ஐஸு, நிலம், நீர் எதிர்பார்க்காம தண்ணியை போட்டு மூடிடும். அப்போ என்ன ஆகும், சூரியனோட அது கண்டிஷன்ஸை பற்றி நான் இப்போ சொல்ல வரல. சூரிய வெளிச்சம் வராது, சந்திர வெளிச்சம் வராது, அதையும் தடுத்து விடும். பூமியிலையும் உஷ்ணம் இருக்காது, கடலும் ஜில்லுன்னு ஆகிடும். அப்போ என்ன சொல்கிறது, அந்த அக்னியானது பாதாளத்தில் பதுங்குகிறது. அக்னி செத்து போகாது. அப்போ எந்த இடத்துல இருக்குன்னா, பூரா சப்டரேனியன் ரீஜனில் போய் அதைத்தான் சொல்லணும். சிவபெருமான்கிட்ட ரசாதலத்தில் இருக்குது. ரசாதலங்கிறது பார்த்திங்கன்னா இந்த கீழே இருக்க மண்டலத்தில் 6வது மண்டலம், 7வது மண்டலம் பாதாளம், அங்கே போய் அங்கே இருக்குது. அந்த ஐசேஜ் இருந்து பல காலம் இருந்து திருப்பி அந்த பனியெல்லாம் உருகி திருப்பி பூமியில் என்ன ஆகும்னு கேட்டால், இந்த எரிமலை செய்கைகள் மற்ற அதுக்கான ஒரு ப்ராசஸ் இருக்குது. அது திருப்பி எல்லாம் உண்டாகி திருப்பி உயிரினங்கள் வரும். ஆக ஒவ்வொரு மன்வந்தரத்திலையும் என்ன சொல்கிறான், இத்தனை மாதிரி உயிரினங்கள் பெரும்பான்மையாக அழிந்து விடும் என்று புராணங்கள் விரிவாக சொல்வதை இன்றைக்கு இருக்கக்கூடிய புவியியலில் எடுத்துக்கொண்டாலும் இது இப்படியே தான் சொல்கிறாங்க. காலம் என்ன சொல்கிறாங்க, 250லேருந்து 270, அது ஒரு கணக்கு தான். ஏன்னா இவங்களால் அளக்க முடியும். புராணங்கள் பொதுவாக சொல்லி உண்மையை சொல்கிறது. ஆக இப்படி 3 முறை வந்திருக்கிறது அப்படிங்கிறதுக்கு இவங்களுக்கு ஃபாசில் எவிடன்ஸ் இருக்குது. இன்னும் பல முறையும் வந்திருக்கலாம் அப்படிங்கன்னு அவளை சொல்கிறான். ஆனால் அவன் புராணங்கள் என்ன சொல்கிறது அழகா, 300 மில்லியன் வருஷத்துக்கு ஒருத்தர ஒவ்வொரு மன்வந்தரத்துலேயும் இது 3 செத்து போகிறது. இந்த மாதிரி கதைகள் மூலமாக உருவகப்படுத்தி சொல்வதனால பெரிய பெரிய சத்தியமான விஷயங்கள் எது வேதத்தில் சொல்கிறதோ, எது புராணம் விரிவித்து சொல்கிறதோ, அது எல்லாருக்கும் போய் அது மறைக்காமல் இருக்கும், ஒரு கதையாக இருக்கும். 3 செத்து போய்டும் திருப்பி வந்தான்னா. அது அப்புறம் விஞ்ஞான உண்மையில் பார்த்தா இது நாம் சொல்வது மட்டும் இல்லை. இதை ஜூயஸ் அவர் தான் முதல்ல பிளேட் டெக்டானிக்ஸ் எல்லாம் பேசினவர். ஐசாஸ்டசின்னு சொல்லி புவியின் சமநிலை, இதெல்லாம் ஜியாகிரஃபிலையும் ஜியாலஜிலையும் பெரிய பெரிய கான்செப்ட். அதை யார் யார் புரிந்து கொண்டார்களோ, யார் இந்த கருத்துக்களையெல்லாம் உருவாக்கினார்களோ அவர்களே இதை ஒத்துக்கொண்டார். அவங்களே என்ன சொல்கிறாங்க, தே ஆர் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை இந்தியன் புராணாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹோம்ஸ்னு சொல்கிறார். அதனால் அவர்களும் ஒத்துக்கொண்ட ஒரு கருத்து தான் இது. எனவே பாவகன் சுச்சி. அடுத்தது குணத்தை வைத்து பிரிவுகள். அக்னி முன்னே நடத்தி செல்வன், அக்ரம நைத்தீதி அக்னி. தனஞ்சயன் செல்வத்தை தருபவன். தனூனபத் சரீரத்தை கீழே விழாமல் வைத்திருப்பான். உடம்புல உஷ்டம் இல்லாட்டி சரீரம் கீழே விழுந்துடும். அதனால் சரீரத்தை விழாமல் வைத்திருப்பான்னால அவருக்கு அந்த பேர். கிருபீட யோனி தண்ணீர் உருவாக காரணம் அக்னி. இது அக்னியிலேருந்து தண்ணீர் சாதாரண சாஸ்திரம் இருக்கட்டும். இப்போ H2O இருக்குது, இந்த 2 சேர்ந்தால் இது தண்ணி உண்டாகணும் அப்படிங்கிறது நம்ம ஸ்கூலில் படிச்சிருக்கோம். ஆனால் அப்படின்னா எந்த இடத்துல எல்லா இடத்துலையும் H2 இருக்குது, ஓவும் இருக்குது, எல்லா இடத்துலையும் தண்ணி வரலன்னா அங்கே அக்னி சம்பந்தம் இல்லை. ஆக அக்னி சம்பந்தம் இடி சம்பந்தம் இருந்தால் தான் நமக்கு அந்த இடத்துல நமக்கு அந்த கண்டன்சேஷன் வில் டேக் பிளேஸ் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். அதனால் அது தண்ணீர் உருவாக காரணமாகுது. பாவகன் சுத்தி செய்பவன். உர்வா அக்னியின் மகன். தென்
தாயின் தொடை பகுதியில் அதே மாதிரி ஒரு ரிஷியோட தொடை, அந்த கதை அடுத்து இந்த கொஞ்சம் 2 நிமிஷத்துக்கு சொல்கிறேன். அந்த ஒரு ரிஷியோட தொடை பகுதியில் வைத்து காப்பாற்றப்பட்ட அக்னி. உல்கா எரிகற்கள். அப்புறம் கிருசானு உடலை இழைக்க செய்பவன். அத்தியாத்ம இல்லை இது இது ஒரு நிமிஷம். அத்தியாத்ம, ஆதி பௌத்திக, ஆதி தெய்வீக அப்படின்னு சொல்லக்கூடிய 3 விஷயங்களை தாபத்திரயங்கள் என்று பெரியோர்கள் சொல்லுவார்கள். இந்த 3மே நம்மளை இழைக்க செய்யும் அப்படின்னு சொல்லி, அதனால் அது செய்வதால் இது கிருசானு என்கிற பெயர். சரி. அனலகா, எவ்வளவு கொடுத்தாலும் திருப்தி அடையாதவன். அக்னிக்கு எதுவும் எவ்வளவு போட்டாலும் அது அடையாது, மேலும் மேலும் எரிந்து கொண்டிருக்கும். ஓகே. வாயுசகா, வாயுவின் நண்பன். ஹவ்யவாகனன், ஹவிசை எடுத்து செல்பவன். இந்த மாதிரி அவன் செயலுக்கு தகுந்த மாதிரி பெயர்கள் வழங்கப்படுகின்றன. விஷாகபி, தான தர்மத்தோடு இருப்பவன். சோஷயதி, பொருட்களை காயச் செய்பவன். அதுக்கப்புறம் கார்கவத்தியம், ஆகவனீயம், தட்சிணாக்னி. இந்த இவைகளும் பயன்பாட்டை பொறுத்து ஒரே அக்னிக்கு பல பெயர்கள் கொடுக்கப்படுகின்றது. இது சாதாரணமாக ஒரு கிரகஸ்தர்களுக்கான அக்னியாக இது கருதப்படுகிறது. அதுக்கப்புறம் சிதாக்னி, இது சம்ஸ்கார அக்னி என்று இதை சொல்லுவார்கள். அதுக்கப்புறம் யஜ்யத்துக்காக உபனிஷத்தில் சொல்லப்பட்ட ஒரு நச்சிகேதாக்னி அப்படின்னு ஒன்று. இது தனி அக்னி இல்லை, இதெல்லாமே சாதாரணமாக தூண்டப்படுவதுதான். ஆனால் அந்த எந்த காரியத்துக்கு பயன்படுறதோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பேர் அங்கே கொடுக்கப்படுகிறது. இவற்றை தவிர ஆயுர்வேதத்தில், அதெல்லாம் நாம் இங்கே எடுக்கல, என்ன ரிக்வேதம் மட்டும்தான் எடுக்கிறோம். அதில் இதே இந்த வைஸ்வானரன் அங்கே வரான். பகவான் கீதையில் சொல்கிற போது, நான் வைஸ்வானரனாக இருந்து கொண்டு பிராணினாம் தேகமாசத்தகா பிராணாபான சமாயித்தோ பச்சாமின்னம் சதுர்விதம் அப்படின்னு சொல்லிட்டு, பிராணினா உங்கள் உடலில் போயிட்டு பிராணாபான சமாயுக்தோ, இந்த பிராணனி அபானி சமானமாக சரியாக பண்ணுறேன். அது வெறும் நான் இருந்துட்டு செய்கிறேன்னு சொல்ல, பிராணனியா பாணியும் சரி பண்ணுறது. அதாவது பசி எடுக்கிறதுக்கான அக்னி ஜாடராக்னி. ஆனால் வைஸ்வர அக்னி தான் உடம்பத்தில் உஷ்ணத்தை சரியாக வச்சுக்கக்கூடியது. அந்த உஷ்ணம் சரியாக இருக்குன்னா பிராணனபானன் சரியாக இருக்கணும். அந்த பிராணனபானன் சரியாக இருக்கணும்னா ஜீரணம் சரியாக இருக்கணும். ஜீரணம் சரியாக இருக்கணும்னா வியாதி இல்லாமல் இருக்கணும். வியாதிக்கு என்ன காரணம்னு சொல்லி யோக வாசிஷ்டத்தில் ராமர் கேட்குற போது, அவர் வியாதிக்கு இவர் ஆதின்னு ஆரம்பிப்பார் வால்மீகி. அதில் என்ன சொல்லுவார், ஆதி மனசில் ஒரு பிரச்சனை வருது. மனசில் வந்த உடனே நாம் என்ன பண்ணுறோம், உடனே நம்ம மனக்கு ஒழுங்காக மூச்சு விட மாட்டேங்கிறோம், பெருமூச்சு விடுறோம். பெருமூச்சு விடுற போது ஃபுல் பிரெத்து கிடையாது. அப்போ என்ன ஆகுது, போட்ட சாப்பாடு ஜீரணமாகிறது இல்லை. அப்போது சாப்பாடு ஜீரணமாகட்டு என்னாகும், அஜீர்ணத்தும் குஜீர்ணத்தும் அதிஜீர்ணத்தம்னு 3ல் ஒன்றாகும். அஜீர்ணத்தம் இன்டைஜஷன், அதிஜீர்ணத்தம் ஹைப்பர் அசிடிட்டி, குஜீர்ணத்தம் கேஸ் ஃபார்மேஷன். இப்படி 3 ஆச்சுன்னா அன்னம் தங்கும், அதனால் மலமாக மாறும். மலமாக மாறுவதால் அது என்னாகும் அப்படின்னு கேட்டால், அது முதல்ல ஆதியாக நெஞ்சில் இருந்த ஒரு விஷயம், மனதில் இருந்த விஷயம் வியாதியாக உடம்பில் வரும். இது 2க்கும் தொடர்பு ஏற்படுவது எதுன்னா பிராணன் தான். ஏன்னா எந்த செயலை செஞ்சாலும் இந்த பிராணம், மனதில் சிந்திக்கணுன்னாலும் கோபம் வந்தாலும் மூச்சு பெருமூச்சு விடுறோம், பிராணம் தான் காரணம். அப்புறம் உடலில் ஒரு செயல் செய்யணுன்னாலும் பிராணம் தான் காரணம். எனவே இந்த 3ம் கெட்டு விடுறதுனால நமக்கு உடம்பு முழுக்க ஆதிங்கிறது வியான்னு பரவி வியாதியாக போகிறது. அப்போ இந்த 3 கோஷங்களும், அன்னமய கோஷம், மனோமய கோஷம், பிராணமய கோஷம், 3 கோஷமுமே பாதிக்கப்பட்டதுனால நமக்கு இப்போ என்ன தேவை, மணி மந்திர ஔஷதம் தேவை. ஆக இப்படி ஆயுர்வேதத்தில் இந்த வைஸ்வானருங்கிறவன் இவ்வளவு முக்கியத்துவம். இந்த வைஸ்வானரன் சரியாக இருந்தால் தான் ஜடராக்னி சரியாக இருக்கும். வைஸ்வானன் அதனால் அதனால தான் வைஸ்வானரோ பூத்தா பிராணினாம் தேகமாசித்தா பிராணாபான சமயுக்தம் 2ஐயும் சரி பண்ணி அது சரியாக வச்சா தான் முடியும். எனவே அதை செய்வோன் வைஸ்வானரன். அதுக்கப்புறம் ஜாடராக்னி, பூதாக்னி, அது பஞ்சபூதங்கள் அக்னி. தென் தாத்துவாக்னி, இந்த நம்ம சாப்பிடக்கூடிய உணவை 27 விதமான தாத்துக்களாக ஜீரண சக்தியாக
அந்த பொருட்கள் பிரிக்கிறது அது. அதுக்கப்புறம் கர்ப்பாக்னி, கர்ப்பத்தையும் அக்னியாக சொல்லுது. அதை தவிர்த்து மெட்டாஃபிசிக்கலாக சில விஷயம் சொல்கிறது. அக்னியாக இல்லை, அக்னியோட குணமானது என்ன பண்ணுறதுன்னா பொருட்களை எரிப்பது அல்லது அதோட அளவை குறைப்பது. காஞ்சி போச்சுன்னா குறைஞ்சிருது இல்லையா, அந்த மாதிரி அந்த மாதிரி செய்யக்கூடிய விஷயத்தை அக்னியாக சொல்கிறாங்க. குரோதாக்னி, தபாக்னி, கோபாக்னி, தாபத்திரை அக்னி. அதுக்கப்புறம் எல்லாவற்றுக்கும் மேலாக சிருஷ்டி பிரளயம், இது ரெண்டுலேயும் அக்னி உண்டு. சிருஷ்டிக்கும் காரணம் அக்னி, பிரளயத்துக்கும் காரணம் அக்னி. வேதம் மனிதன் வாழ்க்கை இம்மையிலும் மறுமையிலும் வளப்பெற வேண்டிய கிரியைகளையும் உபாசனா முறைகளையும் மறைத்து சொல்லும். இவற்றை இதிகாச புராணங்கள் விளக்கமாக சொல்லும். விஸ்வாமித்ர காத்தினாங்கிறவர், விஸ்வாமித்திர அந்த காத்தியோட பிள்ளை அவர். விஸ்வாமித்திரர் அவரோட மந்திரமாக 3வது மண்டலம் 26வது சூக்தம் 7வது 3வது மண்டலம் 26வது சூக்தம் 7வது ரிக் அக்னிரஸ்மி ஜென்மனா என்ற மந்திரம். அந்த மந்திரத்தில் என்ன சொல்கிறதுன்னா, நான் அக்னி, பிறக்கும் போதே எங்கேயும் இருப்பவன். என் கண்ணிலிருந்து எல்லா ஒளியும் உண்டாகிறது. என் வாயிலிருந்து மரணமற்ற தன்மை கிடைக்கிறது. நானே 3 வகையான ஒளியாக இருந்து பிரபஞ்சத்தை அழைக்கிறேன். நான் என்றும் அழியாத குறையாத அக்னி. என் பெயர் ஹவிஸ் என்பதாகும். இம்மந்திரம் அகம் பிரம்மாஸ்மி என்பது போல ஜபம் செய்ய ஏற்றது என்று சில பெரியோர்கள் எழுதியிருக்கிறார்கள். பிரபஞ்சத்தை பற்றிய அறிவு எங்கே இருக்க வேண்டும்? பிரபஞ்சத்தை பற்றிய அறிவு இருப்பவனுக்குத்தான் பிரபஞ்சத்தை தாண்டக்கூடிய அறிவு வரும் என்று சொல்லுவார்கள். அந்த விஷயத்தை இங்கே சொல்கிறது என்பதாக. உதாரணமாக டைம் போச்சா, இந்த இடத்த சொல்கிற போது தில்லைக்காளிக்கும் இந்த மாதிரி நானே, அதாவது இங்கே உபாசகன் என்ன சொல்கிறான், நானே அக்னி. அதாவது இந்த உபாசன முறையில் ஒன்று பெரியவர்களாக இருக்காங்க, நான் சின்னமாக சொல்கிறேன் இருந்தாலும். அதாவது கருட உபாசனை பண்ணும்பொழுது நாம் கருடனே நாம நினைத்து உபாசனை பண்ணணும்னு இருக்குது. அதனால அஷ்டாட்சர ஜபத்தில் ஒன்று பண்ணுற போது அந்த உபாசகனானவன் தன்னோட தலைக்கு மேலே கழுத்துக்கு மேலே 5 தலை பாம்பாக இருந்துட்டு ஒரு அஷ்டாட்சர ஜபம் பண்ணணும்னு ஒரு வகை இருக்குது. அதே மாதிரி எந்த தேவதைகளோ அந்த தேவதைகள் எல்லா தேவதைக்கும் கிடையாது. அதுக்கு அம்பாளுக்கு நான் அப்படின்னு நினைக்க முடியாது. சில வழிபாட்டுக்கு என்னென்னா அந்த தேவதையாக தன்னை நினைத்து கொண்டு இது பண்ணும். அதே மாதிரி இங்கே வரபோது நானே அக்னி ஆக இந்த உபாசகன் இது நம்மாழ்வார் பாட்டில் அது இருக்குது. அது கடல் ஞானம் கொண்டேனும் நானே என்றும், கடல் ஞானம் ஆனேனும் நானேன் என்றும், கடல் ஞானம் ஆவேனும் நானேன் என்றும். அப்படி உலகத்தில் இருக்க பிரபஞ்சத்தில் இருக்க அத்தனை இயற்கை சக்தியும் நான் பரமாத்மா தானே. ஆனால் நான் பரமாத்மா வரபோது அவனோட அம்சமாக நானும் அந்த பரமாத்மா தான் அப்படின்னு சொல்கிற போது உபாசனை முறையில் அது உண்டு. அதே மாதிரி இங்கே நானே அக்னி சொல்லலை, இந்த உபாசகன் சொல்கிறான் நானே அக்னி, பிறக்கும் போதே எங்கும் இருப்பவன், என் கண்ணிலிருந்து எல்லா ஒளியும் உண்டாகிறது, என் வாயிலிருந்து மரணமற்ற தன்மை. ஏன்னா வேதங்களை ஓதினாக்க மரணமற்ற தன்மை வருகிறது. நானே 3 வகையாக ஒளியாக இருந்து பிரபஞ்சத்தை அழைக்கிறேன். இந்த விஷயத்தை சொன்னேன். இதுதான் இதை பெரியோர்கள் புராண கதைகளில் நமக்கு கொடுக்குறாங்கன்னு சொன்னோம். இதுதான் தில்லைக்காளியோட நடனம். காளி என்பவள் பிரகிருதி, அவன் புருஷன், சிவன் புருஷன். 2 பேரும் நாட்டியம் ஆடுவா. என்ன பிரபஞ்சத்தில் என்ன அவர் சிவபெருமான் நாட்டியம் ஆடுவார், என்ன அவர் சுதந்திரமாக இருப்பார். அவளுடைய நாட்டியம்தான், அவளோட விளையாட்டு தான் இந்த உலகத்தில் இருக்க நிகழ்ச்சிகள் தான். அதில் என்ன பிரபஞ்சமும் பிரகிருதி தான் பிரபஞ்சம். பிரகிருதியும் புருஷனும் சண்டைன்னா நமக்கு விளக்குறாங்க, பெரியவங்க விளக்குறாங்க. என்னன்னா யார் பெரியவன், பிரகிருதி பெரியதா புருஷன் பெரியவனா அப்படின்னு. அப்போது அவர்கள் இருவரும் ஆடுகிறார்கள். ஆடுகிற போது என்ன ஆகுது, எல்லா விதமாகவும் பிரபஞ்சம் நன்னா தான் பண்ணுறதுக்கு சிவபெருமானுக்கு. ஆனால் சிவபெருமான் என்ன செய்கிறான், அவன் காலிலேருந்து கீழே விடுறது.
அதை எடுத்து காதில் வச்சுக்கிறான். இவள் உடனே வெட்கி தலைகுண. அவ்வளோதான் சொல்கிறது கதை. என்ன சமாச்சாரம் அப்படின்னா, இந்த பிரபஞ்சம் புருஷன் செய்யக்கூடிய எல்லா விஷயத்தையும் சொன்னால் கூட பிரபஞ்சமானது சுய அறிவு கிடையாது. பூதங்களுக்கு சுய அறிவு கிடையாது, ஞானம் கிடையாது. பூதாதி ஞானங்கிறது அது குணரூபமான ஞானமே தவிர்த்து ஞான ரூபம் கிடையாது. அதனால் அதுக்கு தன்னை அறிந்து கொள்ள முடியாது. ஆனால் புருஷனுக்கு தன்னை அறிந்து கொள்ள முடியும். அதைத்தான் நம்ம தமிழில் சொல்லுவான், அவன் அளந்து வச்சுருக்கான்டா அப்படிங்கிறான். அந்த அளந்து வச்சுருக்கான்னா அவன் நல்லா புரிஞ்சு வச்சுருக்காங்க. ஆக பிரம்மத்துக்கு தன்னோட சொரூபம் தெரியும், பிரகிருதிக்கு தன்னோட சொரூபம் தெரியாது. அதை புரிஞ்சுட்டு ஆஹா நீ தான் சொல்கிறது சரி, புருஷன் தான் பெரியவன் என்று பிரகிருதி தலை குனிக்கிறது. அப்போ அந்த இடத்துல யார் எங்கள் கோவிந்தராஜனுக்கு என்ன வேலை அப்படின்னா, அவன் அங்கே சகுண பிரம்மமானது சாட்சியாக இருக்கிறது. இப்படி இந்த இதிகாச புராணங்கள், வைஷ்ணவ புராணமாக இருந்தாலும் சரி, சைவ புராணங்கள், முருகனுக்கு பிள்ளையாருக்கு மாம்பழம் கொடுத்தது, இந்த மாதிரி கதைகள் முதற்கொண்டு இந்த தத்துவங்களை விளக்குவதாக. அதே மாதிரி இங்கே உபாசனா முறையில் அவன் இதை விளக்கியிருக்காங்க. அவங்க எழுதக்கூடிய ஆசிரியர்கள் இங்கே உபாசகன் தன்னை அக்னியாக நினைத்து கொண்டு சொல்கிறான்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பரத்வாஜ பிரகஸ்பதி அப்படிங்கிறவரோட ஒரு மந்திரம், 6வது காண்டம் 9வது சூக்தம் 4வது மந்திரம், அயம் ஹோதா பிரதமா அப்படிங்கிற மந்திரம். இவனே முதல் ஹோதா, அவனை பார், அவனே மரணம் உள்ளவர்களை மரணம் இல்லாமல் செய்பவன். அடுத்த ஒரு மந்திரம் துருவம் ஜோதி அப்படிங்கிற ஒரு மந்திரம், 6வது மண்டலம் 9வது சுக்தம் 5வது மந்திரம். துருவம் ஜோதிங்கிற மந்திரம் இதில் இதோ மறையா விளக்கு, ஆனந்தத்தை தரக்கூடியது, மனதை விட சூக்ஷ்மமானது, அது நம் கண்ணுக்கு புலனாகாமல் ஒளிந்திருக்கிறது. நிறையா சூத்தங்கள் இங்கே நான் இப்போ காமிச்சது இன்னும் சில சூக்தங்கள் இருக்குது. இதில் பூரா அக்னியை பிரம்மமாக எப்படி உபாசனை பண்ணுவது அப்படிங்கிறத சொல்லி, அக்னியை அப்படி தானே அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்கிறோம் இல்லையா, அதே மாதிரி இந்த அக்னியோட குணங்களை சொல்லி இவன் தான் எல்லாத்தையும் பார்ப்பவன் அப்படின்னு சொல்லிட்டு உபாசனை பண்ணக்கூடிய அர்த்தத்தை இந்த மந்திரங்கள் விளப்புவதாக பெரியோர்கள் எழுதியிருக்கிறார்கள். அடுத்தது ஆத்மா அஸ்ய ஜந்தோ அப்படிங்கிற ஒரு மந்திரம். அது ஜந்துக்களின் ஹிருதயத்தில் ஆத்மா மறைந்து இது கட்டோபனிஷத் மந்திரம். ஆத்மா ஆய அஸ்ய ஜந்தோ இது கட்டோபனிஷத்தில் ஹிருதயத்தில் மறைந்திருக்க சொல்லுகிறது. இதே தான் இந்த இதுக்கு முன்னால் சொன்னேன். இதில் சூக்ஷ்மமாக ஆனந்தத்தை தரக்கூடியது, மனதை விட சூக்ஷ்மமானது, அது நம் புலன்குள்ளே ஒளிந்திருக்கு அப்படின்னு சொல்கிறது. அடுத்ததாக 6வது மண்டலம் 9வது சுக்தம் 6வது மந்திரம், விமே கர்ணா அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய ஒரு மந்திரம். என் காதுகளும் என் கண்களும் எம் உள்ளே பரவும் ஜோதியை பார்க்க துடிகின்றன. என் மனம் எங்கோ செல்கிறது. அந்த அனுபவத்தை யார்தான் பேச முடியும், யார்தான் நினைக்க முடியும்? இதை என்ன ஆசிரியர் சொல்கிறார்னா, ஒரு அக்னியை உபாசனை செய்து அதனால் கிடைக்கக்கூடிய ஞானத்தை திளைப்பவன் ஒருத்தருக்கு சொல்ல முடியாமல் வார்த்தை வருது. எதோ வாச்சான்ட்டு அப்பிராப்பிய மனசாசகான்னு சொல்கிற மாதிரி, வெளியில் சொல்ல முடியாது, பேச முடியாது, நினைக்க முடியாதுன்னு சொல்கிற மாதிரி, அவன் அந்த உபாசகனானவன் இந்த அக்னியை உபாசனை செய்யும்போது ஏற்பட்ட அனுபவத்தை சொல்ல முடியாமல் சொல்கிறான் என்பதாக விரிவாக்கம் செய்கிறார்கள். ரிதாயினி மாயினி இது ஒரு அருமையான மந்திரம். இதை படிக்கிறதுக்குள்ளே நமக்கு இதாகிடுது, கண்ணாடி சரியில்லை, கண்ணும் சரியில்லை. இந்த ஸ்லோகத்தோட, இந்த மந்திரத்தோட அர்த்தம், அண்டத்தின் மாதா பிதா ஒன்று சேர்ந்து தம் சக்தியை திரட்டி ஒரு குழந்தையை பெற்றார்கள். அவர்கள் விருத்தி அடைந்து கொண்டே இருந்தார்கள். பிரபஞ்சத்தின் எல்லா அசைவும் மற்றும் அசையா பொருள்களும் மையத்தில் இக்குழந்தை இருக்கிறது.
ரிஷிகள் தம் ஞான திருஷ்டியால் மேலும் வளர்க்கின்றன. இங்கே குமாரன்கிறது அக்னி. இங்கே ஒரு யூனிவர்ஸோட எக்ஸ்பேன்ஷனை பற்றி சொல்கிறாங்க. அதில் 2 ஃபோர்ஸ் இருக்கும் எப்போவுமே. ஒவ்வொரு ஆட்டம் எடுத்துட்டா அதுக்கு 2 ஃபோர்ஸு, மொத்தமாக 2 ஃபோர்ஸ் 2 இருக்கும். ஒரு ஆட்டத்துலேயும் என்னென்னா எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஃபோர்ஸ் ஒன்று இருக்கும், ரெண்டாவது கிராவிட்டி ஃபோர்ஸ் ஒன்று இருக்கும். 2க்கும் தான் சண்டை நடக்கும். அடுத்தது ஒவ்வொரு வஸ்துலையும் இருக்கிறது மேட்டர் அண்ட் எனர்ஜி. ஸோ 2மே இது 2 தான் இருக்குது. இது தான் அம்மா அப்பா ஒரு யூனிவர்ஸை க்ரியேட் பண்ணுறது. நடுவு பகுதி இருக்குது பாருங்கள், அது நாபி. அந்த நாபி பகுதியில் இருக்கிறது இந்த குழந்தை. இந்த குழந்தையை தான் கொண்டாடி எல்லாம் சுற்றி வருது, அசையும் பொருள்கள் அசையா பொருள்கள்லாம். ஆக ஒரு பிரபஞ்சத்தோட உருவாகி வளரக்கூடிய இதை வளர்ந்து கொண்டே இருக்கின்றது. அதையும் சொல்கிறான், அதெல்லாம் வளர்ந்து கொண்டு அவ்வளவு தூரம் ஒரு பிரபஞ்சத்தை அப்படியே ஒரு மில்கி வே கேலக்ஸியை பார்த்த மாதிரி ஒரு அற்புதமாக. அதனால் நம்ம பல சமயத்தில் உள்ளுக்குள்ளே நாம் உபாசனை பண்ணுறதுங்கிறது சில சமயம் கஷ்டம். உள்ளுக்குள்ளே சாமி இருக்கான், இதுக்கு கோயிலுக்கு போகணும், உள்ளே பண்ணால் வராது. அதான் வைஷ்ணவத்தில் சொல்லுவாங்க, தண்ணி இருக்கிற பர விபவ விபவ அந்தர்யாமி அர்ச்சன்னு சொல்லிட்டு 5 ரூபமாக தெய்வத்தை சொல்லுவாங்க. பரன்னா வைகுண்டத்தில் இருக்கிறது, அவன் எப்போ போய் பார்க்கறது, எப்போ கிடைக்கிறதோ அப்படி தான். வியூகம்னா அவன் பால்கடலில் இருக்கிறது, அவனையும் போய் பார்க்க முடியாது. விபவம் அது என்னென்னா ஆற்று தண்ணி மாதிரி, ஆறு இருக்கிற இடத்துல நீ போய் இருந்தால் தண்ணியை குடிக்கலாம். அதே மாதிரி அந்த அவதாரங்கள் நடக்கிற போது நமக்கு பாக்கியம் இருந்தால் பிறக்கலாம். அந்த பாக்கியம் இருந்தால் அவன் பக்கத்தில் இருந்தால் தான் பார்க்க முடியும். அங்கே போய் நாம் எதிராளியோடு சேர்ந்தால் நம்ம அவனை போய் அனுபவிக்க முடியாது. இத்தனை இருக்குது. அதனால் நதி மாதிரி அவதாரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அந்தர்யாமி, பூகத ஜலம் போல் அந்தர்யாமி. எந்த இடத்துல தோண்டினாலும் தண்ணி வரும், ஆனால் தாகத்துக்கு தாகமாக ஆகாது. அதனால் ஏரி குளம் மாதிரி இருக்கிறதா நம்மளோட ஏரி குளம் கிணறு வச்சுருக்கிற மாதிரி இந்த க்ஷேத்திரங்கள் அப்படின்னு சொல்லி அர்ச்சாவதாரத்தை பெருமை சேர்ப்பார்கள். அதே மாதிரி இந்த அண்டத்தில் இருக்கக்கூடிய இவங்களை உபாசனை பண்ணுறது, இங்கே உள்ளுக்குள்ளே இருக்கிற உபாசனை பண்ணுறதுன்னா பூகதஞ்சலம் போல் கீழே எல்லாத்தையும் தண்ணி இருக்குது, எடுக்க முடியாது. அதனால் எல்லோரும் சொன்னால் கூட ரொம்ப கட்டம் கோயிலில் போய் பெருமாளை பார்த்துடலாம், ஒரு சங்கீதத்தை கேட்டு நாமளும் ஜாலரா போட்டுடலாம். ஆனால் இந்த நெஞ்சுக்குள்ளே இருக்க பெருமாளை கண்டுறது பாருங்க, இவங்க பெருமாளை சொல்கிறது அதுக்கு என்ன, அது நெஞ்சுக்குள்ளேயே பார்க்கலாமே, அது முடியவே முடியாது. அதுதான் ஆழ்வார்கள்லாம் சொல்கிறாங்க, கோயில் தான் உனக்கு சிறந்தது, பூகத ஜலம் போல் அந்தர்யாமித்துவம். இதுக்கு ஒரு உபதேசம் வாங்கணும், சரியான முறையாக இருக்கணும், அதுக்கு நிறையா பரிசிரமப்படணும். அதனால் சொல்லுவாங்க. ஆக அதுக்காக சில சமயம் என்னன்னா, அந்த அண்டம் எப்படி இருக்கோ அதான் பிண்டம் தெரியறதுக்காக அண்டத்தை தெரிஞ்சுக்கிறது எளிது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரபஞ்சத்தை பற்றி பல விளக்கங்கள் இருக்குது. அந்த மாதிரி இங்கே இதை உபாசனையை பண்ணாக்க அதை அப்புறம் உள்ளே பார்த்தாக்க நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதா முக்கியமான விஷயம். வசுமித்ரா அப்படிங்கிற ஒரு மந்திரம், அது 5வது மண்டலம் 3வது சூக்தம் 1வது மந்திரம். அதில் அக்னியே, நீ பிறந்த போது வருணன், தூண்டிய போது மித்ரன், எல்லா சக்தியும் படைத்தவனே, எல்லா தேவதைகளுமே உன்னுள் உள்ளனர், நீயும் ஜீவர்கள் வணங்கும் இந்திரனாக இருக்கிறாய். இந்த அக்னி பல்வேறு பரிணாமங்களை இது அழகாக சொல்கிறது. அடுத்தது பராசர சாங்கியா அவரோடது 1வது மண்டலம் 6வது சூக்தி 69வது சூக்தி 2வது மந்திரம். அதில் பரிப்பிரஜாதாங்கிற மந்திரம். அதில் என்ன சொல்லுது, உன் அளவிறந்த பெருமையினாலே எல்லா தெய்வங்களின் தந்தையாகவும் அவர் குழந்தையாகவும் உள்ளாய். இது ஒரு மிக சிறப்பான ஒரு மந்திரம். அடுத்தது காத்திமா அப்படிங்கிற ரிஷியோட மந்திரம், 3வது மண்டலம் 26வது சூக்தம் 7வது மந்திரம். அக்னி ரஷ்மி ஜென்மனா அப்படிங்கிற மந்திரம். அந்த மந்திரத்தில் இங்கே ஒரு முனிவர் மின்னல் நொடியில் அக்னியை உள்ளே உணர்ந்து அதில் மூழ்கி சொல்வது, மின்னல் நொடியில் அக்னியை உணர்ந்து அதில் மூழ்கி சொல்வதாக இந்த மந்திரம் உள்ளது. நானே அக்னி, பார்ப்பவனும் பார்க்கப்படுபவனும் நானே, மரணம் ஆனவர்களில் மரணம் இல்லாதவனும் நானே. இதனால் என்ன ஆகுதுன்னா எனக்கு மரணம் கிடையாது அப்படிங்கிறதான். சரி, இன்னொரு அக்னி, முக்கியமான அக்னி உண்டு. அது வடவாக்னி அப்படின்னு பேர். இந்த வடவாக்னிங்கிறது சமுத்திரத்துக்கு அடியில் இருக்கக்கூடிய அக்னி. ஒரு நிமிஷம். சமுத்திரத்துக்குடைய அடியில் இருக்கிற அக்னி இதுவும் அப்படி தான். இதுக்கு வடவாக்னின்னு பேர்.
அல்லது படவாக்னின்னு பேர், வடவானலான்னு பேர், படவானலான்னு பேர். இது என்னென்னா ஒரு ஆதி காலத்தில் உண்டான ஒரு அக்னி. அது கடலுக்கு அடியில் வைக்கப்பட்டது. அது எவ்வாறு தோன்றியதுங்கிறதுக்கு பல சரித்திரங்கள் உண்டு புராணத்தில் சில சமயம் சரித்திரம் ஒரே இது தோற்றத்துக்கு பல காரணங்கள் சொல்லப்படலாம். அதனால் பல பேர் என்ன இருக்காங்க, புராணங்கள் என்ன ஒரு புராணத்தை ஒன்று சொல்கிறது அப்படின்னு. அப்படி இல்லை, ஒரு சமயத்துலேயும் அது காரணம் சொன்னால் உங்களுக்கு புரியும். இந்த கதையை மட்டும் சொல்கிறேன். ஸ்காந்த புராணம் என்ன சொல்கிறது, ததீச்சின்னு ஒரு முனிவர் இருந்தார். அவருக்கு மகன் பிப்பாலன். ததீச்சி முனிவரோட எலும்பை இந்திரன் எடுத்து பயன்படுத்தினால அப்பா செத்துப்பட்டார். அதுக்கு காரணம் இந்த இந்திரன் தான். அதனால் தேவர்களை ஒழிப்பேன்னு தபஸ் பண்ணி ஒரு அக்னியை உண்டாக்கினார். அப்போ என்ன பண்ணார், கடைசியில் உலகத்தை தேவர்களை அழிக்கிறேங்கிற போது பண்ணாத, தேவர்கள் வேண்டும் அப்படின்னு சொல்லி கோபத்தை தணித்து கொண்டு பிரம்மா வந்து கேட்டார். சரி, நான் கோபத்தை தணிக்கிறேன், ஆனால் என் அக்னியை எங்கே வைப்பேன், பூமியில் வைக்காமல் அப்படிங்கிறா. அப்போ சமுத்திரத்துக்கு அடியில் வை அப்படின்னா. அப்போ சமுத்திரத்துக்கு அடியில் வை அப்படின்னோடனே யார் சமுத்திரத்தில் அக்னி எடுத்துன்னு போகிறதுன்னு சரஸ்வதி நதி கிட்ட சொன்னார். எனவே சரஸ்வதி நதி அந்த அக்னியை எடுத்து சமுதிரத்துக்கு அடியில் வச்சார். இது ஸ்காந்த புராணம் சொல்கிறது. இதில் ஒரு உண்மை, ரிக்வேதம் என்ன சொல்கிறது, சரஸ்வதி நதியும் திருஷத்வதி நதியும் அக்னியின் பெண்கள்னு ஒரு வார்த்தை சொல்கிறது. அது எப்படி அப்படின்னு கேட்டால், இந்த ரெண்டு நதிகளும் தான் இமயமலையோட பின்பகுதியில், இப்போது கங்கை நதி இருக்கு இல்லையா, அது வரக்கூடிய இடத்துல, அதாவது இந்த இமயமலையில் வந்து சில பகுதிகள் இருக்குது. அதாவது சிவாலிக் ஹில்ஸ்ன்னு இருக்குது, மிடில் ஹிமாலயாஸ்ன்னு இருக்குது, அப்புறம் வந்து கிரேட்டர் ஹிமாலயாஸ் இருக்குது. அதில் கொஞ்சம் பின்னால் போனால் தான் எரிமலைகள், பழைய எரிமலைகள், ஓல்டு ராக்ஸ் இருக்குது. அந்த இடத்துல இன்றைக்கி எரிமலைகள் உண்டு. அதனால தான் இப்போ தப்த குண்டமெல்லாம் பார்க்குறோம் இல்லையா, அதோட பகுதிகள், அது வழியாக வரக்கூடிய நதிகள் எல்லாம் சூடாக இருக்கும். அதனால தான் பார்த்திங்கன்னா கங்கை ரொம்ப ஜில்லுன்னு இருக்கும், யமுனை அதை விட கொஞ்சம் ஜில்லு கம்மி தானே தவிர்த்து அதுவும் ஜம்முன்னு இருக்கும். ஆனால் பிரயாக நதியில் போய் நீங்கள் ஸ்நானம் பண்ணால் அது வந்து ஜில்லு, அது ரெஃப்ரெஷிங் கூல் அப்படிம்பா. ஒரு தடவை குளிச்சுட்டா அந்த 2 முழுக்கு போட்டால் அவ்வளோ ஃப்ரெஷ் ஆகிடும் உங்களுக்கு. ஆக அதுக்கு காரணம் அந்த சரஸ்வதி, அந்த அக்னி நதி வருது. அதே மாதிரி இங்கே நதிக்கு ஓடினது பூரா அக்னியோட அம்சம்தான். அதனால் அக்னியை அது கொண்டு போய் சேர்த்ததுன்னு சொல்கிறது. அடுத்தது விஷ்ணு தர்மோத்தர புராணம். ஹைகையர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு வம்சம் இருந்தது. அதில் கார்த்தவீர்யார்ஜுனன் ஒருத்தர் இருந்தான். அவனுக்கும் பிருகு வம்சத்தாருக்கும் சண்டை. அதனால் அவர்கிட்ட சில பொருள்களை எல்லாம் எடுத்துக்கணும்னு ஆசைப்பட்டு அவர்களெல்லாம் கொன்றான். அந்த மாதிரி கொன்னதுனால பிருகுவோட பிள்ளை ருச்சிகா அப்படின்னு ஒரு கோபம், அவர் ரிஷி, அவருக்கு ரொம்ப கோபம் வந்தது. அவர் தர்பையை எடுத்து தன் தொடையில் தேய்ச்சிண்டு அதனால் ஒரு பெரிய அக்னியை உண்டாக்கினார். அதுக்கு வந்து ஔர்வாக்னி அப்படின்னு பேர். அதை விஷ்ணு என்ன பண்ணார், இதனால் தேவர்களை அழிக்காத அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து சமுத்திரத்துக்குள்ளே போகும்படி செய்தார். அப்போ எல்லாத்துக்குமே என்ன பண்ணுவாங்க, அந்த அக்னியை சமணப்படுத்த மாட்டாங்க, அதுக்கும் வரும் காலம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ணுறாங்க. அதே மாதிரி மத்ஸ்ய புராணம், தேவாசுர யுத்தம் வருது. அதில் இந்திரன் வந்து அசுரர்களை தோற்கடிக்க அவன் என்ன பண்ணுறான்னா ஒரு அக்னியை இருட்டை உண்டாக்கினா. அப்போது உருவா ரிஷி என்ன பண்ணார், தன்னோட தபோபலத்தினால ஒரு அக்னியை உண்டாக்கி இந்த இருட்டை போக்கினார். ஆனால் அது தேவர்களை அழிக்க ஆரம்பித்தது. அதை திருப்பி பிரம்மா என்ன பண்ணார், கடலடியில் வச்சார். இப்படி ஒவ்வொரு புராணம் ஒன்று சொல்கிறதுக்கு காரணம், ஒவ்வொரு மன்வந்திரத்தில் இந்த அக்னியானது வெவ்வேறு ரூபத்தில் தோணுங்கிறது தான். இதெல்லாம் புராணங்கள் சொல்கிறது. இதெல்லாம் ஒவ்வொரு மன்வந்திரத்துலேயும் வருது. அப்போ இது என்ன, இது அருவாக்னி என்ன அப்படின்னு கேட்டால், இதுக்கு வடவாக்னின்னு பேர், இதுக்கு மடங்கல்னு பேர் தமிழில். அழகாக தமிழில் எல்லாருமே இந்த புராணங்களை நல்லாவே புரிஞ்சுட்டுருக்காங்க. இது என்னன்னு சொல்லுவோம், அதாவது பூமியில் ஆதியில் வந்து ஆக்சிஜன் இல்லை. அது பூமி நெருப்பாக இருந்தபோது இங்கே இருந்தது கந்தகம், கார்பன் டை ஆக்சைடு, இந்த மாதிரி கேஸஸ் தான். அதெல்லாம் பின்னால் சமுத்திரங்கள்லாம் உண்டான போது இவைகள்லாம் பூமிக்கு அடியில் போய்விட்டது. அந்த பூமியில் அடி போய் அதெல்லாம் வந்து இன்றைக்கி தங்கியிருக்கு. எவ்வளவு அப்படின்னாக்கா ஒன்று பார்த்தா லட்சம் பென்டாட்டன். ஒரு பென்டாட்டனுங்கிறது 1 பில்லியன் டன். அதில் ஒரு இடத்துல 1 லட்சம் பில்லியன் டன் இருக்குது, ஒரு இடத்துல 50,000 பில்லியன் பென்டாட்டன் இருக்குது, ஒரு இடத்துல 30,000, இப்படி எக்கச்சக்கமாக இருக்குது. இதெல்லாம் பூமியில் அழுத்தி வச்சுருக்கு. ஆனால் பிரளய காலம் வருது.
எப்போ பிரளயம்? 2 பிரளயம் முக்கியம் நமக்கு. பிரளயம் அடிக்கடி 2 பிரளயம் முக்கியம். ஒன்று மன்வந்தர பிரளயம், இன்னொன்று கல்ப பிரளயம். கல்ப பிரளயம்ங்கிறது 14 மனு முடிஞ்சிட்டு பிரம்மாவோட பகல் முடிகிற போது வரக்கூடிய ஒரு பிரளயம். 300 மில்லியன் வருஷத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய பிரளயம். இந்த சமயத்தில் என்ன ஆகுது? பிரளயத்தோட பற்றி சொல்லக்கூடிய புராணங்களோட அருமையான வார்த்தை, ருத்ரன் பூமிக்கு அடியிலிருந்து தன்னுடைய கோபத்தை காண்பிக்கிறான். அதுக்கடுத்தது ஆதிசேஷன் விஷத்தை கக்குகிறான். வடவாகினி இந்த ஒரு பெண் குதிரையின் முகமாக எடுத்துக்கொண்டு பூமிக்கு வந்து உயிர்களை கொள்கிறான். இந்த 3 விஷயங்கள் எல்லா புராணத்திலும் வடவாகினியை பற்றி சொன்ன எல்லாத்துலேயும் 3 உண்டு. இதைத்தான் இந்த புஸ்தகத்தில், வடவாகினி பற்றி புஸ்தகத்துலேயும் நான் போட்டிருக்கேன். இதுக்கு என்ன அர்த்தம்? எப்படி அப்படின்னா, இந்த உள்ள தங்கி இருக்கு இல்லையா, இது பூமிக்கு வந்தால் உயிர்கள் செத்து போயிடும். பூமியில் டெம்பரேச்சர் என்ன ஆகும்? ஜென்ரல் டெம்பரேச்சர் வந்து ஒரு 20 டிகிரி ஜாஸ்தி ஆகும். ஜென்ரல் டெம்பரேச்சர் இப்போ இருக்கிறது 10 டிகிரி, அது 20 ஆச்சுன்னா அது ஒவ்வொரு இடத்துல ரொம்ப எல்லாம் போயிடும். ஆனால் இது உள்ளே இருக்கும்போது என்ன ஆகுது? பூமி முதல்ல ருத்ரன் கோபிச்சுக்கிறான். எங்கே இருக்கா ருத்ரன்? அவன் வந்து ரசாதலத்தில் இருக்கான். ரசாதலம் எங்கேன்னு தேட வேண்டாம், பூமிக்கு ரொம்ப அடியில் கீழே இருக்குங்கிற ஒரு அனுமானம் நமக்கு, அதெல்லாம் ஒரு கதையாக சொன்னதுனால. அங்கே பூகம்பம் ஏற்படும், அது உண்டாகும். அங்கே வந்து எரிமலை கிளம்பும். அது அசைச்ச உடனே இத்தனை நாள் உள்ளே இருக்கு இல்லையா இந்த வாயுக்கள், இது வெளியில் கிளம்பும். ஆக இந்த ஆதிசேஷனோட மூச்சு காற்று விஷம் தானே. அதனால் இந்த ஆதிசேஷன் தன் கையில் எடுத்துட்டு இந்த மூச்சு காற்று என்ன ஆகும்னா தண்ணியில் இந்த காற்றா இந்த ஏர் இந்த கேஸு அது தண்ணியில் வரும். அது எப்படி வரும் அப்படின்னா, இப்படியே நேராக தண்ணியில் கலக்காது. அது என்ன பண்ணுன்னா டர்பிடிட்டி கரண்ட்டுன்னு, அதாவது ஒரு ஆறு மாதிரி கடலுக்கு கீழே போய் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்து தண்ணீரோட கலக்கும். ஆக அது ஒரு சர்ப்பம் வர மாதிரி. அப்படி ஒரு 5000 வருஷத்தில் சமுத்திரத்தில் இருக்க உயிர்கள்லாம் போகும். அதுக்கப்புறம் மேலே வர்றபோது அது காற்று பூமியில் வர்றபோது ஒரு குதிரை முகம், அது ஒரு உருவகம்தான். அது மேலே வந்து திருப்பி 10,000 வருஷத்தில் உயிர்களை கொல்லும். அதுக்கப்புறம் உடனே அடங்கிடாது, ரொம்ப நாள் இருக்கும். திருப்பி அந்த எல்லாம் அடங்கின திருப்பி மழையெல்லாம் வந்து, அதனால்தான் அந்த பிரளயம் முடிஞ்சவுடனே திருப்பி மழை வரும் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி மழை வந்து ஏகாரணமாக வந்து ஐசேஜ் கடைசியில் வரும். ஐசேஜ் வந்தவுடனே என்னாகும்? இதெல்லாம் இந்த டெம்பரேச்சர் குறையும். டெம்பரேச்சர் குறைஞ்ச உடனே என்னாகும்? இதெல்லாம் கண்டென்ஸ் ஆகும். இந்த கேஸஸ்லாம் கண்டென்ஸ் ஆகி திருப்பி சமுதிரத்துக்கடியில் போயிடும், அதே இடத்துல போயிடும். அதுதான் மடங்கள். மடங்கிறதுல வந்த இடத்துல திருப்பி போகிறது அப்படின்னு தமிழ் நூல்கள்லாம் சொல்கிறது. இப்படி கீழே போய் அது செட்டில் ஆகிடும். ஆக இது மன்வந்திரம். இது நாம் என்ன சொல்கிறோம்? 300 மில்லியன் வருஷத்துக்கு ஒரு தடவை ஒவ்வொரு மன்வந்திரத்தில் இடையில் நடக்கிறது அப்படின்னு சொல்கிறோம். இதை இன்று ஜியாலஜிஸ்ட் ஒத்துக்கிறாங்க. இந்த மாதிரி இது வரைக்கும் 4-5 தடவை நடந்திருக்கு, இன்னும் சில இடத்த சமயம் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க. இப்படி இந்த வடவாகினி அப்படிங்கிறது அதனால் இலக்கியத்தெல்லாம் அதை எடுத்திருந்த வடவாகினி மாதிரி கோபம் உள்ளே தங்கி இருக்கு, காத்துட்ருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாம் பல பேர் ரகுவம்சத்தெல்லாம் நூல்கள்லாம் எழுதப்படும். இது பிரளயத்தில் வரக்கூடிய விஷயம் இல்லை. எப்பவுமே நமது புராண கதைகளில் ரிஷிகள்லாம் ஒரு கோபமோ அல்லது ஒரு ஆசையோ எதாக இருக்கலாம், அதனால் செய்யக்கூடிய பெரிய செயல்கள் பொதுவாக பாதிப்பாக உலகத்துக்கு இருப்பதாக. ஏன்னா இது உலகத்தை எரிக்கிறது தானே, இந்த அக்னியை தேவர்களை எரித்ததுன்னு தானே சொல்கிறோம். அப்போ இந்த ரிஷிகள் இப்படி கோவப்படலாமான்னு கூடாது. இதெல்லாமே ஒரு காரணம், ஒரு சுழற்சிக்காக வந்தது. அதே சமயத்தில் இவைகளால் அதிகமான நன்மைகள் இருக்கும். அதனால்தான் அவர்கள் தெய்வீகமான ரிஷிகளோட கோபம். எப்படி நன்மை அப்படின்னா, பிரளயம் எப்படி 300 மில்லியன் வருஷத்துக்கு ஒரு தான் வர முடியும். ஆனால் இப்போ என்ன ஆகுதுன்னா, இப்போ கங்கையில் எல்லாம் தண்ணி வருது இல்லையா, மழை வருது இல்லையா, அதுக்கு இங்கே இது ஹரிவம்சம் சொல்கிறது, மற்ற ஸ்காந்த புராணம் அழகாக சொல்கிறது. அதாவது சித்திரை மாதத்துலேருந்து கார்த்திகை மாதம் வரைக்கும் காற்றுல அந்த வடவாகினால் தண்ணீர் ஆவியாகி மேலே போய் இருந்து மார்கழி தை மாசி ஆகிய 4 மாதத்தில் இமயமலையில் கொண்டு போய் கொட்டுறது பனியாக. அதனால தான் இந்த ஜீவநதிகள் வருகின்றன. இது எது வரைக்கும்? பிரளயம் வரைக்கும் வந்துகிட்டே இருக்கும். ஆனால் இதே மலையில் இருக்கக்கூடிய இதே
சைடில் இருக்கக்கூடியதான் இந்த ஈரானில் இருக்கக்கூடிய மலைகள் ஜாக்ரோஸ் எல்ப்ரோஸ் இருக்குது, அல்லது டர்க்கியில் இருக்கிற பாண்டிக் டாரஸ் இருக்குது, ஆல்ஸ் மலை இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய நதிகள் வருது இல்லையா, அங்கே தான் மழை ஜாஸ்தி வரணும், இங்கே கம்மி, இங்கே ரொம்ப கம்மியாக தான் மழை வருது. ஆனால் அந்த மழையை நம்பி இல்லை, அந்த மொத்த நதிகள், அந்த மலைகளில் வரக்கூடிய மொத்த நதிகளை எடுத்துட்டா நம்ம கங்கை நதியோட 50% தண்ணி கூட கிடையாது. அப்போ இந்த கங்கை நதிக்கு என்னன்னா, இந்த பூர்வோத்தர சாகரத்துலேருந்து இந்த மாதிரி எடுத்துட்டு வடவாகினி கொடுக்கறது. ஆக வருஷா வருஷம் அதுக்கு அடுத்தது என்ன பண்ணுதுன்னா, இன்னொரு விஷயம் பண்ணுறது, இந்த பூமியில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் என்னார்னா, இப்போ இருக்கிற உயிரினங்களுக்கு 3 லட்சம் வருஷத்துக்கு தான் வரும். 3 லட்சம் வருஷத்தில் ஆக்சிஜன் தீர்ந்து போயிடும். ஆனால் இத்தனை கோடி வருஷம் நம்ம உயிரோடு ஏன் இருக்கோம்னா, வடவாகினினால் கடல்லேருந்து அந்த தண்ணியிலேருந்து இருக்க ஆக்சிஜன் அது பிரித்து கொடுக்கறதுனால இருக்குது. அப்புறம் இன்னொன்று சொல்கிறது வேதம், வடவாகினி, இதெல்லாம் வேத மந்திரங்கள், பல சூக்தங்க இந்த இதில் மந்திரங்களில் அது பூடகமாக ஒன்று. வடவாகினியில் சமுத்திரம் பூமியை தாண்டாமல் இருக்குது, சமுத்திரம் கட்டுக்குள்ள இருக்குது அப்படின்றதுக்கு. இப்போது நம்ம சமுத்திரம், இப்போ மேலே சமுத்திரம் பார்த்துட்டோம், பூமி மேலே, பூமிக்கு அடியிலையும் சமுத்திரம் இருக்குது. அங்கே எவ்வளவு தண்ணி இருக்குதுன்னு கேட்டால், இப்போ லேட்டஸ்ட் முதல்ல 10% 20%, இப்போ என்ன சொல்கிறா லேட்டஸ்ட்டு கால்குலேஷன், இப்போ சமுத்திரத்தில் எவ்வளவு தண்ணி இருக்கோ அதே மாதிரி 10 சமுத்திர தண்ணி உள்ளே இருக்குங்கிறான். அந்த தண்ணி அளவு ஜாஸ்தியாகிறது கம்மியாகிறதெல்லாம் எதை பொறுத்துக்குன்னா, இந்த வடவாகினியை பொறுத்தது. இப்படி வடவாகினியோட பெருமை பாருங்கள். ஏதோ புராணம் 1500 2000 வருஷத்துக்கு முன்னால் எழுதினது, வேதம் எத்தனையோ 1000 வருஷங்களுக்கு முன்னால் வந்தது. நாமளும் நிலத்தில் இருக்கோம், பெரும் நிலப்பரப்பில். அப்போ அந்த வடவாகினியை பற்றி அதுக்கு எப்படி தெரியும்? அந்த பிரச்சனை அந்த வருகிறது. அப்படி இருக்கிற போது மகான்கள் ஞானத்தினால் அறிந்ததை நமக்கு வேதத்தில் சொல்லி, அதை பெரியோர்கள் முடிச்சிடுறேன் அதை பெரியோர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, புராணம், இதிகாச புராணங்கள் மூரை கொடுத்துருக்காங்க. இதிகாச புராணம் சார் சொன்ன மாதிரி இதிகாச புராணங்கள் மூலம் நாம் விஞ்ஞானம் பார்த்தா தான் விஞ்ஞானம் சரியாக நிற்கும். அப்படி இல்லாட்டி நம்ம அவர் சொன்ன மாதிரி 4 கொம்பு அப்படிங்கிறத 4 3 2ன்னு போட்டு அது இந்த மந்திரமானது ஒரு கல்பத்தின் காலமாக 4,32,00,000 சொல்கிறது அப்படின்னு அவர் சொன்னால் வேறு மாதிரி தட்டு போடும். அந்த மாதிரி அது கல்ப காலத்தை சொல்கிறது நமக்கு நல்லது பண்ணுற மாதிரி அங்கே மந்திரத்தில் இல்லாத அர்த்தத்தை சொன்னாக்க நமக்கு இந்த அருமையான அந்த மந்திரத்தோட அர்த்தமானது நமக்கு போயிடும். கடைசியாக இன்னும் ஒரே ஒரு இது சொல்லிட்டு முடிச்சுட்றேன். இங்கே ஒரு ஆசிரியர் பேர் சொல்லணும் அப்படின்னு நேற்றுக்கு சார்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அவர் இது புராணங்களில் இருக்க, அதாவது விருத்ராசுரனோட சண்டை நேற்றுக்கு சார்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அந்த அவரோட பேர் கொடுக்கணும் அப்படின்னு தான் அவர் தி புராணிக், அதான் அந்த டைட்டில் ஆஃப் த புக்கு, அந்த ஆர்டிக்கிள் கூட அதான் அந்த கொடுக்கணும்னு நினச்சேன். அது எங்கேயும் மாட்டின்ட்டுருக்கு. அதில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த விருத்ராசுரன் கதைக்கு என்ன ஜாகிரஃபி அப்படின்னு சொல்கிறார். அவர் அழகாக சொல்கிறார். அதை ஏற்றுக்கொள்வது அப்படிங்கிறது வேறு சமயம், அது எவ்வளவு லாஜிக் இருக்குங்கிறது நம்ம சிந்திக்க வேண்டியது நம்ம கடமை. அவர் என்ன சொல்கிறார், விருத்ராசுரன் கதை என்ன, விருத்ராசுரன் என்ன பண்ணால் ஏது பண்ணால் அதெல்லாம் விட்டுடணும். விருத்ராசுரன் கதை என்ன, விருத்ராசுரன் இருந்தால் அவனை கொல்கிற கட்டம் தான் இங்கே. அவனை கொல்வதற்காக என்ன பண்ணுறான் அப்படின்னு கேட்டால், இந்திரன் ததீச்சி முனிவரோட எலும்பை வச்சுருக்கான். அதில் இந்திரன் இவன் வரம் வாங்கினதான் இல்லையா, அப்படி சாகக்கூடாது இப்படி சாகக்கூடாதுன்னு, அதனால் கடலில் இருக்கக்கூடிய நுரையை எடுத்துக்கிறான் அப்படின்னு. இவனுக்கு இந்த யுத்தத்துக்கு சகாயம் யாருன்னு கேட்டால் அக்னியும் மருத்துக்களும். இது புராண கதையில் இருக்குது. விருத்தாசுரனோட இந்திரன் அழித்தது வேதத்தில் இருக்குது. அதை பற்றின விரிவான கதை இதில் இருக்குது. இதுக்கு இவர் அழகாக என்ன இன்டர்பிரட் பண்ணுறான்னா, விருத்ரன் அப்படிங்கிறதுக்கு ஒரு ட்ரவுட் அண்ட் ட்ரை லேண்டுங்கிற மீனிங் இருக்குது. அதனால் ஒரு ட்ரை லேண்ட் இருக்குது. ட்ரை லேண்டுக்கு எதிரி யார்? மழை தான் எதிரி. ஆக மழை கடவுள் இந்திரன். அவன் எப்படி அவன் செய்கிறான் அப்படின்னாக்க, அவன் இந்த நுரை எதை குறிக்கிறதுனா எவாபரேஷன் ஆஃப் வாட்டர், அதை குறிக்கிறது. ஏன்னா வேதங்கள்லேயும் சரி மற்ற நூல்கள்லேயும் அந்த காலத்துலேருந்தே கடல்லேருந்து தண்ணி மேலே வந்தது. உபனிஷத்துலாம் இருக்கு இல்லையா, கடல்லேருந்து எப்படி மழை வருதுங்கிறதெல்லாம் நமக்கு நன்னாவே தெரியும். எனவே அந்த நுரைங்கிறது அது கடல் ஆவியாதலை குறிக்கிறது. அதுக்கு யார் சகாயம் பண்ணுறா அப்படின்னா அக்னி இருக்கான். இது உஷ்ணத்தினால தான், இந்திரனால் பண்ண முடியாது. அக்னி தான் ஆவியாக்குறான். அது அக்னி மட்டும் பத்தாது, அதை மேகமாக்கி கொண்டு வரணும். அதுக்கு மருத்துக்கள் இருக்காங்க.
சரி, இவ்வளவு சொல்லிட்டே அப்போ எதுக்கு ததீச்சி முனிவரோட எலும்பு அப்படிங்கிறதெல்லாம் இன்னொரு விஞ்ஞானத்தையே அவர்கள் புரிந்து வைத்துக்கிறார்கள் அப்படிங்கிறது தான். இல்லாட்டி வேறு ஏதாவது ஒரு அஸ்திரத்தை வச்சு பண்ணான்னு சொல்லியிருக்கலாம். ததீச்சி முனிவர் அவர் பூமியோட சம்மந்தப்பட்டவர். ததீச்சி முனிவர் எலும்புங்கிறது பஸ்பங்கிறதெல்லாம் சம்மந்தப்பட்டது. இந்த இந்த மழை நீர் மேலே போனால் கூட அந்த மழை நீர் என்ன ஆகும்னா வாட்டர் ட்ராப்லெட்டு வாட்டர் வேப்பர் ஆகிற போது மில்லியன்ஸ் ஆஃப் ஸ்மால் பார்ட்டிகல்ஸாக உடஞ்சி பிஞ்சு போயிடும். அதை கிராவிட்டி இழுக்க முடியாது. அப்போது நம்ம பூமியிலேருந்து போகிற டஸ்ட் பார்ட்டிகள், ஆயில் பார்ட்டிகள், சால்ட் பார்ட்டிகள், ஸ்மோக் பார்ட்டிகல்ஸ் இதுதான் என்னாகும், நியூக்ளியாக இருந்து இழுக்கும். அது இல்லாட்டி அது நீர் இருந்தாலும் மழை வராது. அதான் க்ளவுடு சீடிங் பண்ணுறாங்க இல்லையா, அந்த மாதிரி. எனவே இந்த ததீச்சி முனிவர் அந்த ஒரு காரியத்தை பண்ணுறது. ஆக இதையும் சேர்த்து தான் இந்த கான்செப்ட் சொல்கிறதுன்னு ஒரு அழகாக அவர் வேதிக்கு இது பண்ணுறார். இப்படி வேதத்தில் அக்னியை பற்றி ஸ்துதி சாரிப்பு சொன்னது வேற ஒரு டைமென்ஷன். அதில் இதிகாச புராணங்களில் நமக்கு பல உண்மைகளை புரிய வைக்க அது புஸ்தகமாக கொடுத்துருக்கு. அதை நம்ம விஞ்ஞான அந்த இதிகாச புராணங்களுக்கு அதில் உள்ள வார்த்தைகளுக்கு பொருளுக்கு மாறாமல் செஞ்சால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் எனக்கு ஒன்றும் தெரியாத வேதத்தை பற்றி, ஆனால் ஒரு வாய்ப்பு கொடுத்தார்கள், என் சில கருத்துக்களை சொன்னேன். இதை பொறுமையாக கேட்ட எல்லோருக்கும் நன்றி, நமஸ்காரம். சாரி சார், உங்களை கட் பண்ண வேண்டியதாக போயிடுது. வேறு வழி இல்லை, டைம் இல்லைங்கிறதுனால ரொம்ப நெருக்கடியாக போனதுனால உங்களை நிறுத்த வேண்டியதாக போயிடுச்சு. இன்னும் நிறைய விஷயமே இருக்குது. அதனால் இப்போது இந்த அக்னி சம்மந்தமான சூக்தங்களை அவர் சொல்லுவார். சொன்னதுக்கப்புறம் நம்ம இந்த ஃபஸ்ட்டு செஷனை முடிச்சுன்னா அங்கே ஆகாரம் எல்லாம் ரெடி பண்ணியிருக்கா. எல்லோரும் லஞ்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வில் அசம்பிள் ஹியர் அகெயின் அட் 2 o'clock. இப்போ இவ அக்னி சூக்தத்தை இவர் என்ன சொல்லியிருக்காரோ அந்த அக்னி சூக்தத்தை இவர் சொல்லுவாள். அதுக்கு முன்னாடி இவர் சாரை கொஞ்சம் ஆனர் பண்ணிடலாம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். சப்தஹஸ்தசதுஷ்ருங்க சப்தஜிஹ்வோத்விஷீர்ஷகः त्रिपात् प्रसन्नवदनः सुखासीनः शुचिस्मितः स्वाहान्तु दक्षिणे पार्श्वे देवीं वामे स्वधां तथा बिभ्रद्दक्षिणहस्तैतु शक्तिमन्नं श्रुचं श्रुवम् तोमरं व्यजनं वामे घृतपात्रं तु धारयन् मेषारूढं जटाबद्धं घोरवर्णं महोजसं धूम्रध्वजं लोहिताक्षं सप्तार्चिः सर्वतोमुखम् आत्माभिमुखमासीनम् एवं ध्यायेत् हुताशनम्. ॐ अग्निमीले पुरोहितं यज्ञस्य देवमृत्विजम् होतारं रत्नधातमम् अग्निः पूर्वेभिर्षिभिरीड्यो नूतनैरुता स देवान् एह वक्षति अग्निनारयमष्टवत्पोषामेव दिवे दिवे यशसं वीरवत्तमम् अग्नेयं यज्ञमध्वरं विश्वतः परिभूरसि स इद्देवेषु गच्छति अग्निर्होता कविक्रतुः सत्यश्चित्रश्रावस्तमः देवो देवेभिरागमत् यदङ्गदाशुषे त्वमग्ने भद्रं करिष्यसि तवेत्तत्सत्यमङ्गिरः उपत्वाग्ने दिवे दिवे दोषावस्तर्धिया वयं नमो भरन्त एमासि राजन्तमध्वराणां गोपामृतस्य दीदीवीं वर्धमानं स्वेदमे स नः पितेव सूनवेग्ने सूपायनो भव स च स्वानस्वस्तये पश्वानतायुं गुहाचतं तन्नमो युजानन्नमो वहन्तम् स जोषाधीराः पदैर्णग्मन्नुपत्वासीदन् विश्वे यजत्राः ऋतस्य देवा अनुव्रता गोर्भुवत्परिष्टिर्द्यौर्नभूम वर्धन्ति मापः पन्वासु शिश्विमृतस्य यो नागर्भे सुजातम्
पुष्टिर्न रन्वा क्षितिर्न पृथ्वी गिरिर्न भुज्मक्षोदो न शम्भो अत्योनाज्मन् सर्गप्रतक्तः सिन्धुर्नक्षोदः कयीं वराते जामिः सिन्धूनां भ्राते वस्वस्रामिभ्यान्न राजावनान्यत्ति यद्वादजोतोपनाव्यस्थादग्निर्हदाति रोमा पृथिव्याः श्वसित्यप्सु हंसो न सीदन् कृत्वा चेतिष्ठो विशामो शर्भुते सोमो न वेधा ऋतप्रजातः पशुर्न शिश्वा विभुर्दूरे भाः रयिर्न चित्रासूरो न सन्द्रुगायुर्न प्राणो नित्यो न सूनुः तक्वा न भूर्निर्वनासि शक्तिपयो न धेनुःशुचिर्विभावा दाधारक्षे ममो को न रन्वो यवो न पक्वो जेता जनानाम् ऋषिर्नस्तुभ्वा विक्षुप्रशस्तो वाजी न प्रीतो वयो दधाति दुरोकाशोचिः क्रतुर्न नित्यो जाये वयो नावरं विश्वस्मै चित्रो यदभ्राच्छ्वेतो न विक्षुरथो न रुक्मी त्वेषः समत्सु सेने एव सृष्टामं दधात्यस्तुर्न दिद्युत्वेष प्रातीका यमोह जातो यमो जनित्वं जारः कनीनां पतिर्जनीनां तं वश्चराथा वयं वसत्यास्तन्न गावो नक्षन्त इद्धम् सिन्धुर्नक्षोदः प्रणीचीरैनोन्नवन्त गावस्वा अर्दृशीके वनेषु जायुर्मर्त्येषु मित्रो वृणीते सृष्टिं राजे वाजुर्यम् क्षेमो न साधुः क्रतुर्न भद्रो भवत्स्वाधीर्होता हव्यवाट् हस्ते तथा नो नृम्ना विश्वान्यमे देवान् धाद्गुहा निशीदन् विदन्ति मत्र नरोधियन्धा हृदायत्तष्टान्मन्त्रान् अशंसन् अजो नक्षां दाधार पृथिवीं तस्तं भद्यां मन्त्रेभिः सत्यैः प्रियापदानि पश्वो निपाहि विश्वायोरग्ने गुहागुहङ्गाः ययीञ्चिकेत गुहा भवन्तमायः ससादधारामृतस्य विगे चिदन्त्रिता तपन्तादिद्वसो निप्रवाचास्मै वियो वीरुत्सुरोधन् महित्वोत प्रजा उत प्रसूष्वन्तः चित्तिरपान्दमे विश्वायुस्सद्मे वधीराः सम्माय चक्रुः श्रीनन्नुपस्थाद्दिवं भुरण्यस्थातुश्चरता मक्तून्व्यूर्णोत् पर्यते एषामेको विश्वेषां भुवद्देवो देवानां महित्वा आदित्ये विश्वे कृतं दिशन्त शुष्काद्यद्देव जीवो जनिष्ठाः भजन्त विश्वे देवत्वं नाम ऋतं सपन्तो अमृतमेवैः ऋतस्य प्रेषा ऋतस्याधीतुर्विश्वायुर्विश्वे अपांसि चक्रुः यस्तुभ्यन्दाशाद्यो वा ते शिक्षात् तस्मै चिकित्वा द्वयन्दायस्व होता निषत्तो मनोरपत्ते स जिन्वासां पतिरयीणाम् इच्छन्तरेतो मिथस्तनोषसञ्जानतस्वैर्दक्षैरमूराः पितुर्न पुत्राः कृतं जुषन्तः श्रोषण्ये अस्य शासं तुरासाः विराज और्णोद्दुरः पुरुक्षुः पिपेषणाकं श्रुतिर्दमूनाः शुक्रस्सो शुक्वा उषो न जारः पप्रासमीची दिवो न ज्योतिः परिप्रजातः कृत्वा बभूथ भुवो देवानां पिता पुत्रः सन् वेधा अदृप्तो अग्निर्वीजानन्नो धर्णगो नाम स्वात्मा पितॄणां जनेन सेवा आहोर्यः सन्मध्ये निषत्तो रण्वो दूरोणे पुत्रो न जातो रण्वो दूरोणे वाजी न प्रीतो विशोभितारीत् विशो यदह्वेन्द्रभिः सनीला अग्निर्देवत्वा विश्वान्यस्याः न क्लिष्ट एताव्रतामीनिन्द्रभ्यो यदेभ्यः सृष्टिं चकर्थ तत्तु तेदंसो यदहन् समानेर्नभिर्यद्युक्तो विवेरपांसि
उषो न चारो विभावोऽस्रः संज्ञातरूपश्चिकेतदस्मै वनावहं दुरो विरण्मन्नवन्त विश्वे स्वा अर्दृशीके वनेम पूर्वीरर्यो मनीषा अग्निः सुशोको विश्वान्यस्याः आदैव्यानि व्रता चीकित्वा नामानुषस्य जनस्य जन्म गर्भो यो अपां गर्भो वनानां गर्भश्चरथाम् अद्रौजिदस्मा अन्तर्दूरोणे विशान्न विश्वो अमृतस्वाधीः स हि क्षपावा अग्निरायीणां दाशद्यो अस्मारं सूक्तैः एताचीकित्वो भूमानि पाहि देवानां जन्ममर्तांश्च विद्वान् वर्धान्यं पूर्वीः क्षपो विरूपास्थातुश्च रथमृतप्रवीतम् अराधिहोता स्वा अर्निषत्तः कृण्वन् विश्वान्यपांसि सत्या गोषु प्रशस्तिं वनेषु धुषे भरन्त विश्वे बलिं स्वर्णः विद्वानरः पुरुत्रासा पर्यन् पितुर्न जिह्वेर्विवेदो भरन्त साधुर्न गृध्नुरस्ते एव शूरो याते एव भीमस्त्वेषः समत्सु इमं स्तोममर्हते जातवेदसे रथामिव सम्माहे मामनीषया भद्राहिनः प्रमातिरस्य संसद्यज्ञे सख्ये मारीषामा वयन्तव यस्मै त्वमायजासे ससाधत्य नर्वाक्षेति तथा ते सुवीर्यम् सदूतावनैनामश्नोत्यं हतिरग्ने सख्ये मारीषामा वयन्तव शके मत्वा समिधं साधयाधियस्ते देवा हविरादन्त्याहूतम् त्वमादित्या आवहतान् ह्यो उष्मस्यग्ने सख्ये मारीषामा वयन्तव भरामेध्वं कृणवामा हवीं शीते चिदयं तः पर्वणा वयम् जीवातवे प्रतरं साधयाधियोऽग्ने सख्ये मारीषामा वयं तव विशां गोपा अस्य चरन्ति जन्तवोऽद्विपच्छयतुत चतुष्पदक्तुभिः चित्रः प्राकेत उषसो महान् अस्यग्ने सख्ये मारीषामा वयं तव त्वमध्वर्युरुत होतासि पूर्व्यः प्राशास्तापोता जनुषा पुरोहितः विश्वा विद्वान् कार्तिज्याधीरपुष्यस्यग्ने सख्ये मारीषामा वयं तव यो विश्वतः सुप्रतीकः सदृङ्गसि दूरे तिच्छन्तलिदिवाति रोचसे रात्र्याश्चिदन्धो अतिदेव पश्यस्यग्ने सख्ये मारीषामा वयं तव पूर्वो देवा भवतु सन्वतो रथोऽस्माकं शंसो अभ्यस्तु दूढ्याः तदा जानीतोत पुष्यतावचोऽग्ने सख्ये मारीषामा वयं तव वधेर्दुःशंसा अपदूढ्यो जहि दूरे वाये अन्ति वाके चीदत्रिणाः अथा यज्ञाय गृणते सुगं कृध्यग्ने सख्ये मारीषामा वयं तव यदयुक्था रुषारोहितारथे वाताजूता वृषभस्येव तेरवाः आदिन्वसि वनिनो धूमके तुनाग्ने सख्ये मारीषामा वयं तव अधस्वनादुतभिभ्यः पदतृणो द्रप्सायत्ते यवसादोऽभ्यस्थिरन् सुगन्धत्ते एतावकेभ्यो रथेभ्योऽग्ने सख्ये मारीषामा वयं तव अयं मित्रस्य वरुणस्य धायासे वयातां मरुतां हेळो अद्भुतः मृळासु नो भूत्वेषां मनः पुनरग्ने सख्ये मारीषामा वयं तव देवो देवानामसि मित्रो अद्भुतो वसुर्वसो नामसि चारूरध्वरे शर्मन् स्याम तव सप्रथस्तमेऽग्ने सख्ये मारीषामा वयं तव तत्ते भद्रै यत्समिद्धस्वेदमे सोमा आहुतो जरासे मृळयत्तामः दधासि रत्नं द्रवीणं च दाशुषेऽग्ने सख्ये मारीषामा वयं तव यस्मै त्वं सुद्रविणो ददाशो नागास्त्वमादिते सर्वदाता
यं भद्रेण शवासा चोदयासि प्रजावाता राधा सा ते स्याम सत्त्वमग्ने सौभगत्वस्य विद्वानस्माकमायुः प्रतिरेहदेव तन्नो मित्रो वरुणो मामहन्तामदीतिः सिन्धुः पृथिवी उदद्योः जातवेदसे सुनवामसो मामराति यतो निदाहाति वेदाः स नः परिषदति दुर्गाणि विश्वा नावेव सिन्धुं दुरितात्यग्निः अग्निः सप्तिं वाजं भरं ददात्यग्निर्वीरं श्रुत्यं कर्मनिष्ठा अग्निरोदसी विचारच्च मञ्जन्नग्निर्नारीं वीरकुक्षिं पुरुन्धिम् अग्नेरप्नासः समिदस्तु भद्राग्निर्महीरोदसी आविवेश अग्निरेकं चोदयत्समत्स्वग्निर्वृत्राणि दयते पुरूणि अग्निर्हत्यं जरातः कर्णमावाग्निरद्भ्यो निरातः जरूथम् अग्निरत्रिं घर्म ऊरुष्यदन्तरग्निर्नृमेधं प्रजया सृजत्सम् अग्निर्दाद्रवीणं वीरपेशा अग्निर्षय्यः सहस्रासनोति अग्निर्दिवि हव्यमाततानाग्नेर्धामानि बिभृता पुरुत्रा अग्निमुक्तैर्षायो विह्वायन्तेऽग्निर्नरो यामानि बाधितासाः अग्निं वयो अन्तरिक्षे पतन्तोऽग्निः सहस्रा परियाति गोनाम् अग्निं विषाईळते मानुषीर्या अग्निं मनुषो नहुषो विजाताः अग्निर्गान्धर्वीं पथ्यामृतस्याग्नेर्गव्योतिर्घृत आनिषत्ता अग्नये ब्रह्मर्भवस्तु चक्षुरग्निं महामावोचामासु वृत्तिम् अग्ने प्रावजरितारीयविष्ठाग्ने महिद्रवीणमायजस्व तच्छंयोरावृणीमहे गातुं यज्ञाय गातुं यज्ञपातये दैवी स्वस्तिरस्तु न स्वस्तिर्मानुषेभ्यः ऊर्ध्वं जीगातु भेषजं षण्णो अस्तु द्विपदे चतुष्पदे ॐ शान्तिः 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 हरिः ॐ